கர்த்தாவே, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் சாபித்த நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் ಅವನ್ ಎಮ್ಮಾತ್ತಿರಂ ಎನ್ಗಿರೇನ್. ನಿನ್ನ ಕೈ ಕೆಲಸವಾಗಿರುವ ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ನೀನು ಉಂಟು ಮಾಡಿದ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ನಾನು ನೋಡುವಾಗ ಮನುಷ್ಯನು ಎಷ್ಟು ಮಾತ್ರದವನು, ಅವನನ್ನು ನೀನು ಯಾಕೆ ನೆನೆಸಬೇಕು? ಮಾನವನು ಎಷ್ಟರವನು, ಅವನಲ್ಲಿ ಯಾಕೆ ಲಕ್ಷ್ಯವಿಡಬೇಕು? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ವಾನ ಮಂಡಲங்களை உண்டாக்குன தேவன், ಆಕಾಶ ಮಂಡಲಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು 7 வானமண்டல இருக்கிறதா, 7 ಆಕಾಶ ಮಂಡಲಗಳಿದೆ ಅಂತೆ. அத்தனை வானமண்டலத்தையுமாக இயேசு சுவாமி தாண்டி போனார். ಅಷ್ಟು ಆಕಾಶ ಮಂಡಲಗಳನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದಾಟಿ ಹೋದರು. 9வது வானத்துக்குள்ளே அவர் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார். 9ನೇ ಆಕಾಶದಲ್ಲಿ ತಂದೆಯ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಮರೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. எல்லா வானமண்டலமும் தாண்டி போனோம்னா, ಎಲ್ಲ ಆಕಾಶಗಳನ್ನು ದಾಟಿ ಹೋಗಬೇಕೆಂದರೆ கரைத்தரப்படாத ஒரு மனுஷன் மட்டும் தான் போக முடியும். ಕಳಂಕ ಸುಕ್ಕು ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯರು ಮಾತ್ರ அப்படி இருக்கும்போது கரைத்தரப்படாத இயேசு கிறிஸ்து மட்டும் தான் போக முடியும். ಕಳಂಕ ಸುಕ್ಕು ಇಲ್ಲದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. வீட்டிலெல்லாம் கரைகளை பட்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ಬೇರೆ ಎಲ್ಲ ಕರೆಗಳು ಇರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ಸ್ತೋತ್ರಿக்கிறேன், ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. கிரகங்களை பார்க்கும்போது, ಆ ಗ್ರಹಗಳನ್ನು ವೀಕ್ಷಿಸುವಾಗ நாள் தினகர் சோர்ந்து போய்விட்டாராம். ಒಂದು ದಿವಸ ದಿನಗರಿಯ ಸೋತು அவருக்கு சில ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கவில்லையா, ಕೆಲವು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಅವರಿಗೆ ಉತ್ತರ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. சோர்ந்து போன பிறகு ಅವರು ಸೋತು ಹೋದ ಮೇಲೆ திடீரென்று ஆவியானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனாராம். ತಕ್ಷಣ ದೇವರಾತ್ಮರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ದರಂತೆ. அவர் நில் என்று சொன்னாராம் சிங்காசனத்துக்கு பக்கத்துல. ಸಿಂಹಾಸನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲು ಎಂದು ಹೇಳಿದರು. நின்ற உடனே, ನಿಂತ ತಕ್ಷಣ ஒரு கிரகங்களும் வந்து, ಒಂದೊಂದು ಗ್ರಹ பிரம்மாண்டமான கிரகங்கள் அப்படியே சுத்தி வந்து இயேசு வணங்கிட்டு போகலாம். ಬ್ರಹ್ಮಾಂಡವಾದ ಗ್ರಹ ಮಂಡಲಗಳು ಬಂದು ಸುತ್ತಿ ಬಂದು ಯೇಸುವನ್ನು ಆರಾಧಿಸಿಕೊಂಡು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತವಂತೆ. ಇವರು பிரமிக்க ஆரம்பித்து விட்டார், பிரமிಸಲು ಆರಂಭ ಮಾಡಿದ್ದಾರೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவசியமா இருக்கிறது, ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರುವುದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. அப்பொழுது கர்த்தர் சொன்னாரா, ಆಗ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, இவ்வளோ காரியத்தை பார்த்தாயே, ಇಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದಿರಿ, ஒரு சிறு காரியம் உன்னது செய்ய மாட்டானா, ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯವನ್ನು ನಿನಗೆ ಮಾಡುವುದಿಲ್ಲವಾ? பொறுமையோடு இரு, காலம் வரும்போது அதை உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டார். ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರು, ಸಮಯ ಬಂದಾಗ ಅದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. நட்சத்திரங்களை பார்க்கும்போது, ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಗಮನಿಸುವಾಗ சூரியனை காட்டிலும் பெரிதான நட்சத்திரங்கள் உண்டா, ಸೂರ್ಯನಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡದಾದ ನಕ್ಷತ್ರಗಳಿದೆ ಅಂತೆ. பூமியை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரிதா இருக்கிறதா சூரியன், ಭೂಮಿಗಿಂತಲೂ ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ಗಾತ್ರದಲ್ಲಿದೆ ಸೂರ್ಯನು. மாதிரி சில நட்சத்திரங்கள் சூரியனை காட்டிலும் பெரிதா இருக்கிறதா, ಈ ರೀತಿ ಕೆಲವು ನಕ್ಷತ್ರಗಳು ಸೂರ್ಯನಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡದಾಗಿವೆ ಅಂತ. அவர் எங்கே இருக்கிறார், நம்ம எங்கே இருக்கிறோம், ಅವರೆಲ್ಲಿದ್ದಾರೆ, ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೀವಿ? நம்மளை நினைக்கிறதுக்கு நம்ம ஏமாத்திரோம். ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಎಷ್ಟು ಮಾತ್ರ. ಸರ್ವ ಅಂಡ ಸರಾಸರத்தை உண்டாக்குற தேவன், ಸರ್ವ ಬ್ರಹ್ಮಾಂಡವನ್ನೇ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கொசுகள், ನಾವು ಕಣ್ಣಿಗೆ ತಿಳಿಯದಷ್ಟು ಸೊಳ್ಳೆಗಳ ರೀತಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ. எப்படி அவருக்கு தெரியும்? அதைத்தான் தாவீது சொல்கிறான். ಅದಕ್ಕೆ ದಾವೀದ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னுடைய கிரியைகளை, வான மண்டலங்களை கிரியைகளை பார்க்கும்போது, ಆಕಾಶ ಮಂಡಲ ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಗಮನಿಸುವಾಗ நாங்கள் ஏமாத்திரோம் ஆண்டவரே, ನಾವು ಎಷ್ಟು ಮಾತ್ರದವರಪ್ಪ. தேவர மக்களே, இந்த கடைசி காலம், ಇದು ಕೊನೆಯ ಕಾಲ. அண்ணன தம்பி ನೆನಪುல இருக்கிறதுல, ಅಣ್ಣನ ನೆನಪಿನಲ್ಲಿ ತಮ್ಮ ಇರುವುದಿಲ್ಲ, தம்பி அண்ணன் ನೆನಪುல இருக்கிறது, ತಮ್ಮನ ನೆನಪಿನಲ್ಲಿ ಅಣ್ಣ ಇರುವುದಿಲ್ಲ. காலம் கடைசி காலமா இருக்கு, ಕೊನೆಯ ಕಾಲವಾಗಿದೆ. அப்படி இருக்கும்போது அவர் நினைக்கும் போது, அவர் எப்பொழுதுமே நினைக்கிறார், ಅವರು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸುತ್ತಾರಂತೆ. எங்க நினைத்தாரா நம்மள? ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ನೆನೆಸಿದರಂತೆ? 139வது சங்கீதம் 15-16. நான் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள். 14 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவை உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ನಾನು ಇನ್ನು ಕೇವಲ ಪಿಂಡವಾಗಿರುವಾಗ ನಿನ್ನ ಕಣ್ಗಳು ನನ್ನನ್ನು ನೋಡಿದವು. ನನ್ನ ಆಯುಷ್ಕಾಲದ ಪ್ರತಿದಿನವೂ ಪ್ರಾರಂಭವಾಗುವ ಮೊದಲೇ ಅದರ ಎಲ್ಲಾ ದಿನಗಳು ನಿನ್ನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿವೆ. ಗರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಪಿಂಡ ಏರ್ಪಡುತ್ತಾ, ಆ ಗರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಪಿಂಡ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அதுதான் நம்ம, ಅದೇ ನಾವು. ಅದು ಕಣ್ಣು ವರಾತಕ್ಕೆ ಮುನ್ನೆಯೇ, ಅದು ಕಣ್ಣು ಬರುವುದು, ಕೈ ವರಾತಕ್ಕೆ ಮುನ್ನೆಯೇ, ಕೈ ಬರುವುದಕ್ಕೆ ಮೊದಲು ನಾನು ಅರಿಯುವುದಕ್ಕೆಂದ ನಾನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ ಅನ್ನುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ. அப்பொழுதுமாக ಆಗ கை ஊனமாகாதபடிக்கு
ಕೈ ಮುಂಟಾಗದಂತೆ, கால் ஊனாகாதபடிக்கு, ಕಾಲು ಕುಂಟಾಗ, கண்களுக்கு குருடாகாதபடிக்கு, ಕಣ್ಣುಗಳು ಕುರುಡಾಗದಂತೆ அந்த பிண்டத்தின் மேலே கவனம் செலுத்துறாரா? ಆ ಪಿಂಡದ ಮೇಲೆ ಗಮನವಿಟ್ಟರು. அந்த பிண்டத்தின் மேலே கவனம் செலுத்துறார். ಯಾಕೆ ಆ ಪಿಂಡದ ಮೇಲೆ ಗಮನ ಸಲ್ಲಿಸಿದರು? தேவப்பிள்ளை அது ஆண்டவருக்காக உபயோகப்படுத்துறான்னு சாத்தானுக்கு தெரியுமா? ಅದು ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ ಆಗುತ್ತದೆ ಎಂದು ಸೈತಾನಿಗೆ ಗೊತ್ತು. ஆகையால் அந்த பிண்டத்தின் மேலே அவனை கை வைக்காதபடிக்கு, ಅವನ ಕೈ ಆ ಪಿಂಡದ ಮೇಲೆ ಬರದಂತೆ தேவனை காத்துக்கொண்டு, ದೇವರು ಕಾಯ್ದುಕೊಂಡು, நீ குருடனாயிராதபடிக்கு, ನೀನು ಕುರುಡನಾಗದಂತೆ, செவிடனாராதபடிக்கு, ಕಿವುಡನಾಗದಂತೆ, ஊமையாராதபடிக்கு, ನೀನು ಮೂಗನಾಗದಂತೆ, கால் உடையவனாக நிக்க வைத்த, ಕಾಲುಳ್ಳವನಾಗಿ ನಿಂತುಕೊಂಡು அப்படியே உருவாக்கினாராம். ನಿನ್ನನ್ನು ಹಾಗೆ ರೂಪ ಮಾಡಿದರು. எப்படி உருவாக்கினாராம்? ಯಾಗ ರೂಪ ಮಾಡಿದರು? அவருடைய சாயல உன்னை உருவாக்கினார். ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲೇ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. அவருடைய சாயல உண்டாக்கினார். ಯಾಕೆ ಅವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ರೂಪ ಮಾಡಿದರು? அவர் பிள்ளையா உன்னை மாற்ற வேண்டும் என்று தான். ಅವರ ಮಕ್ಕಳನ್ನಾಗಿ ಅನೇಕ ರಹಸ್ಯங்களை எனக்கு வெளிப்படுத்தினது உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். ಅನೇಕ ರಹಸ್ಯ ಪ್ರಕಟಿಸಿದ ರಹಸ್ಯ அவருக்காக நாம் உபயோகப்படுவோம் என்று சொல்லித்தான். ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಉಪಯೋಗ ಆಗುತ್ತೇವೆಂದು ಹೇಳಿ ಅದು உருவாகும் போது, ಅದು ರೂಪವಾಗುವಾಗಲೇ ದೇವರ ಮಕ್ಕಳೇ அவர் அப்பாவா மாறிட்டாராம். ಅವರು ಅಪ್ಪನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರಂತೆ. நம்ம பிள்ளையா மாறிட்டோமா? ನಾವು ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟೆವು. ஆகிய தேவப்பிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು. பவுல் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ಪೌಲನ್ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. ಗಲಾತಿಯರ್ 5:15 வாசித்து பாருங்க. மடமடன் வாசித்து. அப்படி இருந்தும் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். ಆದರೆ ನಾನು ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿದ್ದಾಗಲೇ ನನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ಕರೆದ ದೇವರು ತನ್ನ ಮಗನನ್ನು ನಾನು ಅನ್ಯ ಜನರಲ್ಲಿ ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುವನಾಗಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ನನ್ನೊಳಗೆ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕೆ. ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ಅವನು ಶತ್ರುವಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾನ ಯೇಸುಸ್ವಾಮಿಗೆ. ಯೇಸುಸ್ವಾಮಿಗೆ ಶತ್ರುವಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದೇನಂತೆ. அவன் வந்த பிறகு கண்டுபிடிச்சிட்டான். ಅವನು ಬಂದ ಮೇಲೆ என்ன கண்டுபிடிச்சான்னு சொல்லுங்க பார்க்கலாமா? ಏನು ಕಂಡು ಹಿಡಿದರು ನೋಡಿ. ನಾನು ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿದ್ದಾಗಲೇ, தாயின் வயிற்றிலே இருக்கும் போதே ಪೌಲ, ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿದ್ದಾಗಲೇ ಪೌಲರನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ತನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ಕರೆದ ದೇವರು அவனை வேறு பிரித்தான பாருங்க. ಅವನನ್ನಲ್ಲಿ ಬೇರ್ಪಡಿಸಿದರಂತೆ ನೋಡಿರಿ. எனக்காக இவன் இருக்கிறான். ಇದಕ್ಕಾಗವೇ ನನ್ನ. ஆனாலும் சாத்தான் என்ன செய்து விட்டான்? ಆದರೂ ಸೈತಾನನೇನು ಮಾಡಿಬಿಟ್ಟನು? அவனை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டான். ಅವನನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದನು. கிறிஸ்துக்கு விரோதியா மாற ஆரம்பித்து விட்டான். ಕ್ರಿಸ್ತ ವಿರೋಧಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದನು. ஆனா கர்த்தருக்கு தெரியும். ಆದರೆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. கொஞ்ச நாள் அவனுக்கு கொடுத்தார். அவனை ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಅವನಿಗೆ ಇವನನ್ನು ಕೊಟ್ಟರು. ஒரு நாள் வரும்போது, ಒಂದು ದಿವಸ ಬರುವಾಗ தேவன் ಅವனை பிடித்து ದೇವರು ಹಿಡಿದುಕೊಂಡು அப்பொழுது கண்டுபிடிக்கிறான். ಆಗಲೇ ಕಂಡು ಹಿಡಿಯುತ್ತಾನೆ. பேர்பட்ட கொடிவனான என்னை நீ பிடித்திரே, ಇಷ್ಟು ಕಠೋರವಾದ ನನ್ನನ್ನು எப்பொழுது என்னை பிடித்தீர்? ಯಾವಾಗ ನನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡಿರಪ್ಪ. மடியா, ಅಯ್ಯೋ ಮೂರ್ಖನೇ, தாய் ஒய்த்திரே, எனக்காக உன்னை பிரித்திருக்கிற. ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ನನಗಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்களை என்னவா இருக்கிறா? ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರೋ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಏನು ಮಾಡಿ. தாய் வயிற்றில் அநேக பிள்ளைகள் பிறந்திருக்கலாம். ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿರಬಹುದು. 4 ஆண்கள் 3 ஆண்கள் பெண்கள் எல்லாம் பிறந்திருக்கலாம். ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿರಬಹುದು. அங்க யாரும் இங்க இல்லையே. ಆದ್ರೆ ಅವರು ಯಾರು ಇಲ್ಲ. ஏன் இல்ல? ಯಾಕೆ ಇಲ್ಲ? தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ದೇವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆகையாலே, ಆದ್ದರಿಂದ தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியாலே, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು தாய் வயிற்றிலே உன்னை அவருக்காக வேறு பிரித்தபடியாலே, ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದ ಅವರಿಗಾಗಿ ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದರಿಂದ இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ನೀವು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ. அது எப்படி உன்னை உண்டாக்குனாரா? ಯಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ விசித்திரமா உண்டாக்குனாரா? ವಿಚಿತ್ರವಾಗಿ ರೂಪ ಮಾಡಿದರಂತೆ. மிருகம் போல உண்டாக்கலாமா? ಪ್ರಾಣಿಯ ರೂಪದಲ್ಲಿ குதிரை போல உண்டாக்கலாமா? ಕುದುರೆಯ ರೀತಿ சிங்கத்தை போல உண்டாக்கலாமா? ಸಿಂಹದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿ என்று பண்ணி ಯಾವುದು என்ன செய்தாரா? ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அதிசயமாக அவர் சாயலாக உண்டாக்கினார். ಅದ್ಭುತವಾಗಿ ಅವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದರಂತೆ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தாய் வயிற்றிலேயே உன்னுடைய பிண்டங்கள் உன் கண்ணுகள் வராத்துக்கு முன்னே, ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಪಿಂಡವಾಗಿರುವಾಗ அவ்வளவு பெரிய மாம்சம் கண்ட மட்டும் தான் முதல்ல உனக்கு உருவாக்குறதா தாய் கர்ப்பத்துல. ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಅದು ಮೊದಲು கண்ணே உனக்கு இல்லையா, கையே இல்லையா, காலம் இல்லையா? ಅದು ಕಣ್ಣು ಕಾಲು ಇಲ್ಲವಂತೆ. ಆ ಸಮಯದಲ್ಲಿ பிசாசு தபம் செய்தானா? ಸೈತಾನ್ ತಪಸ್ಸು ಮಾಡಿದನಂತೆ. உனக்கு குருடாக்க வேண்டும், ನಿನ್ನನ್ನು ಕುರುಡು ಮಾಡಬೇಕು, ஊமையாக்க வேண்டும், ನಿನ್ನನ್ನು ಕಿವುಡನನ್ನಾಗಿ ಮಾಡಬೇಕು. கர்த்தர் என்ன பண்ணாரா? ಏನ್ ಮಾಡಿದ್ರಂತೆ? தன் கரத்தை நீட்டி ತನ್ನ ಕೈಯನ್ನು அந்த ಚಾಚಿ கர்ப்பத்தை பார்த்து கொண்டு ಆ ಪಿಂಡವನ್ನು எந்த ಕಾಯ್ದುಕೊಂಡು, டாக்டர் அல்ல, ಯಾವ ವೈದ್ಯರಲ್ಲ, தெய்வம் ದೇವರು
அவர் தன்னை கர்ப்பத்தில் உன்னை பாதுகாத்து கொண்டு வந்தார். அவர் ಗರ್ಭದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡೇ ಬಂದರಂತೆ. எனக்காக இந்த குழந்தை ஜீவிக்கும். ಈ ಮಗು ನನಗಾಗಿ ಜೀವಿಸಿ, எனக்காக ஜீவிப்பான். ನನಗಾಗಿ ಅವನು ಜೀವಿಸಿ, விழுந்தாலும் எழுந்திருப்பான். ಬಿದ್ದರೂ ಸಹ ಮೇಲ್ತೇಳುತ್ತಾನೆ. நடக்க முடியாதவன் ஆனாலும் ஓடி முடிக்குவான். ನಡೆಯದವನಾಗಿದ್ದರೂ ಓಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. இவர் சத்தியம் சொன்னா நம்ம அந்த சபைக்கு இல்லை. இவர் சத்திய ಹೇಳಿದ್ರು ನಾನು ಬಂದೆ ಇಲ್ಲ. ಅವರ ಮೂಲமா அந்த ஆத்மா சபைக்கு வந்தா இல்ல. ಅವರ ಮೂಲமா ಆತ್ಮ ಸಭೆ தாய் வயிற்றிலே உன்னை வேர்பிரித்திருக்கிறார். ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲೇ ನಿನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. உன் கண்கள் குருடாகாதபடிக்கு, ನಿನ್ನ ಕಣ್ಣು ಕುರುಡಾಗದಂತೆ. எப்படியாவது குருடாக்க வேண்டும் என்று சாத்தான் வந்திருக்கான். ಕುರುಡು ಮಾಡಬೇಕೆಂದು ಸೈತಾನನು ಬಂದಿದ್ದನಂತೆ. ஆண்டவருக்காக உபயோகப்படக்கூடாது என்று எங்கே வச்சான்? ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ தாய் ಮಾಡಬಾರದು. கர்ப்பத்துக்குள்ளே அவனை தீண்ட ஆரம்பித்து விட்டான். ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲೇ ಅವನು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದನು. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தார். ಆದರೆ ದೇವರು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಲು நல்ல ಆರಂಭಿಸಿದನು. கண்ணாகவும், ಒಳ್ಳೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕೊಟ್ಟು, கையாகவும், ಕೈ ಕೊಟ್ಟು, காலாகவும், ಕಾಲುಗಳನ್ನು ಮಾಡಿ, சிந்தனை ஞானத்தவனாகவும் ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟು உன்னை பூர்ணமாக ஒரு காரியத்தை உனக்கு செய்து கொடுத்தார். ಪರಿಪೂರ್ಣವಾದ நீ ஆணோ பெண்ணோ கேள்வி அதல்ல. ಗಂಡು ಎನ್ನುವ ரெண்டு ಪ್ರಶ್ನೆ பேரும் தேவனுக்கு தேவையா இருக்கிறது. ಇಬ್ಬರು ದೇವರಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ. ரெண்டு பேர் இல்லாதே ஒரு குடும்பம் இல்லாது. ಇಬ್ಬರು ಇಲ್ಲದೆ ಕುಟುಂಬ ಆಗುವುದಿಲ್ಲ. ரெண்டு பேரையும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து ಇಬ್ಬರನ್ನು ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡರು. என் ஆண்டவராக இயேசுவினை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆகையாலே அன்பு தேவப்பிள்ளைகளே, ಆತನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக நேரத்தில் நம்ம இழுந்து போகிறோம் பார்க்கிறோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. 16:28 நியாயாதிபதி புத்தகங்களை பாருங்க. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 16:28 ಓದಿ ನೋಡಿ. அவருடைய பிண்டம் அவருடைய சுவாசத்தில் வந்த உருவங்கள் அவருக்காக உபயோகப்பட்டவன் விழுந்து போகிறான். ಅವರ ಶ್ವಾಸದಿಂದ ರೂಪವಾಗಿ ಬಂದವನು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾನೆ. உழுது போனான்னு தள்ளிட்டாரா? ಬಿದ್ದು ಹೋದ ಎಂದು ಅವನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟರಾ? ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. 16:28 ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು ಸಂಸೋನನು ಯೆಹೋವನಿಗೆ, ಕರ್ತನೇ ಯೆಹೋವನೇ, ಫಿಲಿಷ್ಟಿಯರು ಕಿತ್ತು ಹಾಕಿದ ನನ್ನ 2 ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಒಂದಕ್ಕೋಸ್ಕರವಾದರೂ ನಾನು ಅವರಿಗೆ ಮುಯ್ ತೀರಿಸುವ ಹಾಗೆ ನನ್ನನ್ನು ಈ ಸಾರಿ ಬಲಪಡಿಸು ಎಂದು ಮೊರೆಯಿಟ್ಟನು. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். இந்த ஒரு தடவை நான் நினைத்துக் கொள்ளும். ಒಂದು ಸಾರಿ ನನ್ನ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಪ್ಪ. ಈಗ ಅತ್ತನೆ பேரும் ஜெபிக்கிற முடியல. ಕೊನೆಯಲ್ಲಿ ಅಷ್ಟು ಸಾರಿ ನೀವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. கடைசி கட்டத்தில் ஜெபம். ಈ ಕೊನೆಯ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ. கேட்டு வாங்கிக்கிறது. ಅವರ ಹತ್ರ ಕೇಳಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು. நீ கீழே விழுந்துக்கிற, நீ உன்னை மீண்டும் தூக்கி எடுக்கிறது சத்தியம் இது. ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿದ್ದ ನಿನ್ನನ್ನು ಮತ್ತೆ உன்னை தட்டி எழுப்புகிற ஒரு சத்தியம் இது. ತಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸಿ ನಿಲ್ಲಿಸುವ ಸತ್ಯ. என்ன சொல்லுகிறா? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? சங்கிலியில கட்டப்பட்டவனாக, ಸರಪಣಿಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟವನಾಗಿ 2 கண்கள் குருடாக்கி விட்டான். 2 கಣ್ಣುಗಳನ್ನು ಕುರುಡು ಮಾಡಿ. சிம்சோனே, ಸಿಂಸೋನನೇ, தாய் வயித்துல உன்னை குருடாக்க பார்த்தேன், ஆனா முடியவில்லை. ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಕುರುಡು ಮಾಡಿ ನೋಡಿದೆ. உன்னை கை இல்லாதவனா பார்க்கணும்னு செய்த, ನಿನ್ನ ಕೈ ಇಲ್ಲದವನಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂದು, கால் இல்லாதவனா பார்க்கணும், ಕಾಲು ಇಲ್ಲದವನಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂದು தேவன் தன்னுடைய கர்ப்பத்திலே உன்னை பாதுகாத்து கொண்டார். ದೇವರು ಗರ್ಭದಲ್ಲೇ ನಿನ್ನನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡು ಬಂದ. இப்பொழுது ಆದರೆ ಈಗ என் கிட்ட சிக்கிக்கொண்டார். ನನ್ನ ಹತ್ತಿರ ಸಿಕ್ಕಿಕೊಂಡೆ. ಇವಾಗ உன்னை கண்ட பெலிஸ்டர் எவ்வளவு ஆட்டம் ஆடின சாத்தான கூட்டத்தை, ನಿನ್ನನ್ನು ನೋಡಿದ ಸೈತಾನ್ ಕೂಟ எவ்வளவு பெரிய பலசாலி, ನಾನು ಎಷ್ಟು ಬಲಶಾಲಿ, அபிஷேகம் பெற்றவனே, ಬೆಂಕಿ ಆತ್ಮ ಒಂದು ಉಳ್ಳವನು. உனக்கு இருக்கிற பார்க்கிறேன் பாரு. ನಿನಗಿದ್ದೆ ಒಂದು ಸಮಯವಿದೆ. சங்கிலியால கட்டி காரணம் ಸರಮನೆಯಿಂದ ಆ ಸಂಗಳೆಯಿಂದ அவனுடைய மோகத்துக்கு அடிமையாகி விட்டான். ಅವನು ಮೋಹಕ್ಕೆ ಗುಲಾಮನಾಗಿ ಬಿಟ್ಟನು. எப்போ மோகத்துக்கும் காமத்துக்கும் எந்த மனுஷன் அடிமையாகி விடுகிறானோ தேவனுக்கு உபயோகப்பட முடியாது. ಮೋಹಕ್ಕೂ ಕಾಮಕ್ಕೂ ಯಾವಾಗ ಮನುಷ್ಯನು ಬಲಿಯಾಗುತ್ತಾನೋ ದೇವರಿಗೆ அப்பேற்பட்ட பலசாலி, ಆ ರೀತಿಯ ಒಂದು ಬಲಶಾಲಿ. ஒரே ஒரு கழுதையோட ஒரு இது எடுத்துக்கொண்டு, ஒரு தவடையை எடுத்துக்கொண்டு 1000 பேர் ஆட்சி கொண்டு ಒಂದು ಕತ್ತೆಯ ದವಡೆಯ ಮೂಳೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು 1000 ಜನರು நடுங்க ஆரம்பித்தார்கள். சிம்சோன் என்று சொன்னா தூக்கத்தில் ஏஞ்சி நிற்குவானா அந்த அரசன். ಸಿಂಸೋನ್ ಎಂದರೆ ಫಿಲಿಸ್ಟಿಯ ರಾಜ. ಪಡಿಕೆಲ್ಲ ನಡುಗುವ அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. ಹಾಸಿಗೆಯಲ್ಲೇ ನಡುಗುತ್ತಿದ್ದಂತೆ ಆ ರೀತಿ ವಿಶೇಷமான ಅಗ್ನಿ ಅಭಿಷೇகம் ಅವನக்குள்ள இருக்க ಆರಂಭಿಸಿತು. ಯಾಕಂದ್ರೆ ಬೆಂಕಿಯ ಅಭಿಷೇಕ ಅವನ ಮೇಲೆ ಬರಲಾರಂಭಿಸಿತು. ஆனா சாத்தான் தந்திரக்கார, ಸೈತಾನನು ತಂತ್ರದವನು. ಇವನು ವಿಳಚೇನೋಣ என்ன செய்யலாம்? ಇವನು ಬೀಳಿಸಬೇಕಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ಕಮಿಟಿ வைக்கிறான். ಒಂದು ಕಮಿಟಿಯನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. ಇವನು ವಿಳಚೇನೋಣ, ಇವನು ಬೀಳಿಸಬೇಕು. உங்களில் சில பேர் ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು விளைச்சேனோன்னு என்ன செய்யலாம்? ಬೀಳಿಸಬೇಕಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? எச்சரிக்கையா இருந்து வீடு என்ன செய்யலாம்? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? அதை செய்யலாம், இது செய்யலாம், எது செஞ்சாலும் ஆகாது. ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದನು ಆಗಲಿಲ್ಲ. ஒரு பெண்ணு தேவை, ಒಂದು ಹೆಣ್ಣು ಬೇಕು.
ஆவதும் பெண்ணாலே உலகம் அழிவதும் பெண்ணாலே. ಆಗುವುದು ಹೆಣ್ಣಿಂದಲೇ ಲೋಕ ஒரு ನಾಶವಾಗುವುದು. பெண்ணை செலக்ட் பண்ண பாருங்க. ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ. அப்பேற்பட்ட அக்கினி அபிஷேகம் பெற்றவன் வாசியமா. அவளை அவன் தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமப்படுத்த தொடங்கினால் அப்பொழுது அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. ಮೊದಲು ನಡೆದದ್ದು ಏನು? என்னுடைய சக்தி எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? ನನ್ನ ಶಕ್ತಿ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಗೊತ್ತಾ? கயிறை கட்டிட்டாக்க போதும்ன்றான். ಹಗ್ಗಗಳಿಂದ ಕಟ್ಟಿದರೆ ಸಾಕು ಅನ್ನುತ್ತಾನೆ. ஆனா பெலிஸ்டர் வந்தார் என்று சொன்ன உடனே பெலிஸ்டியರು ಬಂದರು ಎಂದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ எழுந்து நிற்க ஆரம்பிக்கிறான். ಎದ್ದು ನಿಲ್ಲಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. அப்பொழுது அவன் என்ன சொல்றா? ಆಗ ಅವಳು ಹೇಳಿ, என்னை ஏமாத்தின்னு வர ನನ್ನನ್ನು ವಂಚಿಸುತ್ತಾ ಬರುತ್ತೀಯ. எல்லாம் பணம் கொடுத்தாங்களாம். ಎಲ್ಲ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟರು. பெலிஸ்டர் எல்லாம் ஒரு 1000 ரூபாய், அந்த காலத்துல 1 கோடி ரூபாய். ಆ ಕಾಲದಲ್ಲಿ 1000 ಎಲ್ಲ ವರ್ಷ பணம் வச்சுக்கின்னு இருந்தாங்களாம். ಎಲ್ಲ ಲೈನ್ ಆಗಿ ಹಣ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರಂತೆ. அவனை கீழே தள்ளிட்டேன்னா போதும், ಅವನನ್ನು ಕೆಳಗಡೆ ತಳ್ಳಿದರೆ ಸಾಕು. பெண்ணே என்னை உனக்கு அத்தனையும் கொடுத்து விடுக்கிறோம். ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಹಣವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. சரி, என்ன செய்து விட்டா? இக்கிறது என்ன இப்படி தொலைக்கிறாளே? ಅಯ್ಯೋ, ಏನು ಇಷ್ಟು ಹಿಂಸೆ ಕೊಡುತ್ತಿದ್ದಾಳೆ? இக்கிறது சொல்லிவிட்டான். ಇರುವುದನ್ನು ಹೇಳಿಬಿಟ್ಟೆ. என் தலைமுடியை நீ எடுத்து விட்டா, ನನ್ನ ತಲೆ ಕೂದಲನ್ನು ಬೋಳಿಸಿ ಬಿಟ್ಟರೆ நான் பலவீனமாய் சாதாரண மனுஷன் ஆயிடுவேன். ನಾನು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಾಗುತ್ತೇನೆ. அப்பொழுதுதான் ಆಗಲೇ பலவீனாய் விட்டான். ಆಗಲೇ ಬಲಹೀನ தன் தொடைய மேல படக்க வைத்து ತನ್ನ ತೊಡೆಯ ಮೇಲೆ ಮಲಗಿಸಿಕೊಂಡು எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு விட்டான். ಎಲ್ಲ ತಲೆಯನ್ನು ಬೋಳಿಸಿ ಬಿಟ್ಟಳು. உடனடியா ತಕ್ಷಣವೇ சிம்சோனே இதோ பெலிஸ்டர் வந்தாருன்னு சொன்ன உடனே ಸಿಂಸೋನೆ ಫಿಲಿಸ್ಟಿಯರು எழுக்க ஆரம்பித்தான். ಎದ್ದೇಳಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. முடியவில்லை. ಆಗಲಿಲ್ಲ. ஏன் தெரியுமா? கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போது போல தேவன் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியாமல் போய்விட்டதா. ದೇವರು ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದುದು ಅವನಿಗೆ ತಿಳಿಯದೇ ಇತ್ತು. அநேக கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவன் விட்டு போன தெரியாமல் இருக்கிறது. ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ಬಿಟ್ಟು ಹೋದು ತಿಳಿಯದೇ ಇದೆ. இருங்க தேவ பிள்ளையே, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ தொட்டு பார்த்துக்கோ. தேவன் ஆதியில் இருந்த தேவன் உன்னோடு இருக்கிறான்னு தொட்டு பார்த்துக்கோ. ಆರಂಭದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡು. தேவன் இருக்கிறான்னு சொல்லி ஏசி பார்த்தா ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂದು ಎದ್ದು ನೋಡಿದನು. தேவன் அவன் விட்டு போய்விட்டார். ದೇವರು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಬಿಟ್ಟರು. வேசித்தனத்தை ನೀವು ಶರೀರದಲ್ಲಿ செய்யும் போது ಶರೀರದಲ್ಲಿ ವಿಚಾರ ಮಾಡುವಾಗ உன் இடத்துல எப்படி தங்குவார்? ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯಾಕೆ ತಂಗುತ್ತಾರೆ? அவர் தங்க முடியவில்லை. ಅವರು ತಂಗಲಾಗಲಿಲ್ಲ. போய்விட்டார். ಹೋಗಿ ಬಿಟ್ಟರು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சங்கிலியில கட்டி ಸರಪಣಿಯಲ್ಲಿ தர ಕಟ್ಟಿ தர ரோட்ல இழுத்துன்னு போய் ರೋಡಿನ நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு நாய் சாத்தான கையில அக்கையப்பட்டு கொண்டா உனக்கு அப்படித்தான் வரும். கைதி நம்மளுக்கு உஷாரா இருக்கும். ಸೈತಾನ தர இழுத்துன்னு போய் ದರ ದರ நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு ನಾಯಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಡೆದು மாவரிக்க விட்டாங்களாம். மாவரிக்கிறது என்னன்னா கடைசியில ಕೇವಲமான ஒரு உத்தியோகத்தை கொடுத்தார். ಕೇವಲವಾದ ಒಂದು ಉದ್ಯೋಗ ಬೀಸುವುದನ್ನು ಕೊಟ್ಟರು. ರಾಗಿ ಕಲ್ಲು ಬೀಸುವುದಕ್ಕೆ. அப்பொழுதுதான் அவனை சாவடிக்க, ಅವನು ಸಾಯಿಸಲು அவனை பெரிய ஒரு இது வச்சாருங்க. ಅವನು ಸಾಯಿಸಲು எல்லா பக்கம் டங்கூரம் அடிச்சு ಎಲ್ಲ ಕಡೆ ಡಂಗೂರ ಹೊಡೆದು இப்பேற்பட்ட ஒருவனை நாங்க சாவடிக்கிறோம், அவனை வாங்குவோம் சொல்ல உடனே லட்சக்கணக்கான ஜனம் வந்துடுச்சு. ಈ ರೀತಿಯವನು ನಾವು ಸಾಯಿಸುತ್ತೇವೆ, ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿರಿ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಲಕ್ಷಾಂತರ ಜನ ಕೂಡಿ ಬಂದರು. கண்ணு இல்லை, 2 ಕಣ್ಣುಗಳಿಲ್ಲ. கண்ணை தாய் வைத்தலி குருடாக்க பார்த்தா முடியவில்லை. ಕಣ್ಣನ್ನು ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಕುರುಡು ಮಾಡಿ சிம்சோனாலே அவன் கண்களை குருடாக்கி விட்டான். ಇಲ್ಲಿ ಸಿಂಸೋನಿಂದನೇ ಕಣ್ಣು ಕುರುಡಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. கட்டி வச்சிருக்கிறார்கள், ಕಟ್ಟಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பலம் இல்லை, ಬಲ ಇಲ್ಲ, தடமாடுறான், ತಡಬರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது துக்கப்படுகிறான். ಆಗ ದುಃಖ ಪಡುತ್ತಾನೆ. இந்த காரியம் செய்து விட்டேனப்பா, ಎಂತ ಕಾರ್ಯ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ ಅಪ್ಪ. ஒரு பெண்ணுக்கு நான் அடிமையாகி விட்டேனே, ಒಂದು ಹೆಣ್ಣಿಗೆ ಗುಲಾಮನಾಗಿ ಬಿಟ್ಟೇನೆ. எப்பேற்பட்ட மோசமானவன் ஆகிவிட்டேனே, ಯಾವ ರೀತಿ ಮೋಸದ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಿಟ್ಟೆ. என்னை விட்டு போய்விட்டாயே. ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿಬಿಟ್ಟಿರಿ. இதோ எல்லாரும் சிரிக்கிறார்கள், ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲರೂ ನಗುತ್ತಿದ್ದಾರೆ. எல்லாம் மிலிಟரிக்காரெல்லாம் சிரிக்கிறாங்க, ಎಲ್ಲ ಸೈನಿಕರೆಲ್ಲ ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்க. என்னை பார்த்து ಜನರೆಲ್ಲ ನಗುತ್ತಿದ್ದಾರೆ. என்னை ஒரு தடியை நினைத்துக்கோ. ನನ್ನನ್ನು ಒಂದು ಸಾರಿ ನೆನಪು ಮಾಡಿಕೋಪ್ಪ. அருமையான ஜெபம், ವಿಶೇಷವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ. ஒரு தடவை என்னை நினைத்துக்கொண்டு சொன்ன உடனே ಒಂದು ಸಾರಿ ನೆನೆಸಿಕೊಂಡು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ தாய் வயித்துல நினைத்தவர் இங்கே நினைக்காமல் இருப்பாரா? ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ನೆನೆಸಿದವರು ಇಲ್ಲಿ ನೆನೆಸದೇ ಇರುತ್ತಾರೆ. ஒரு தடவை நினைத்தான வார்த்தை பாருங்க. ಒಂದು இந்த ಸಾರಿ ஒரு விசை மாத்திரம் என நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலும் மற்றொன்றை தன் இடது கையிலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடியை கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்கு அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனத்தின் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். நேரமானபடியால
ಸಮಯ ಆಗುತ್ತಿರುವುದರಿಂದ அந்த ஒரு தடவை நினைத்துக்கப்பா. ದೇವರೇ ಒಂದು ಸಾರಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ. சாதாரண உள்ளம் ஒடிஞ்சு ಸಾಧಾರಣ ಹೃದಯ ಒಡೆದು பெலிஸ்தர் சிரிக்கிறார்களே, பிசாசு சிரிக்கிறானே, ஜனங்கள் சிரிக்கிறார்களே, ಸ್ವಾಮಿ ಸೈತಾನ உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுதே, ನಿಮ್ಮ ನಾಮ என்னை ದೂಷಣೆ ஒரு தடவை நினைத்துக்கோ. ನನ್ನ ಒಂದು ಸಾರಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿಯಪ್ಪ. திடீரென அவன் சொல்லும் போது ತಕ್ಷಣ ಅವನು ಹೇಳುವ அவன் கூந்தல் வளர ஆரம்பித்தாராம். ಅವನ ಕೂದಲು ಬೆಳೆಯಲು அந்த ಆರಂಭಿಸಿದ. கூந்தல் என்ன குறிக்கிறது? ಆ ಕೂದಲು ಏನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ? பரிசுத்தாவியானவர் அபிஷேகத்தை குறிக்கிறது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು அவன் ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ. பிரதிஷ்டையை குறிக்கிறது. ಪ್ರತಿಷ್ಠೆಯನ್ನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ. திடீரென அது மேல வந்தவுடனே ತಕ್ಷಣ ಆ ಆತ್ಮ ಬಂದ ತಕ್ಷಣ ஆதியில் இருந்த பல்லமுக்கு வந்துச்சு அவனுக்கு. ಆರಂಭದ ಬಲ ಬರಲಾರಂಭಿಸಿತು. கட்டிவிட்ட தூண்கள் அத்தனை தூளாக்கி விடுகிறான். ಅದು ಇರುವ ಎಲ್ಲ ಕಂಬಗಳನ್ನು ಇರಿಕಿಸಿ ಹಿಡಿಯುತ್ತಾರೆ. ஒருத்தர் உயிர் இல்லாதபடி அத்தனை பேர் சாகடிச்சிடுறான். ಜೀವವಂತವಾಗಿ ಒಬ್ಬರು ಇಲ್ಲದಂತೆ ಎಲ್ಲರನ್ನು ಸಾಯಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் செய்த ஒரு காரியத்தை காட்டிலும் ಅವನು ಜೀವವಾಗಿ ಇರುವ ಸಾಯಿಸಿದ ಮನುಷ್ಯರಿಗಿಂತ முடிவில் பயங்கரமா காரியத்தை செய்து முடிச்சு விட்டான். ಕೊನೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಜನಗಳ ಸಾಯುವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದರು. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳು, எதுக்காக தேவன் அவன் அளித்தாரோ ದೇವருக்கு ಇದಕ್ಕಾಗಿ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕರೆದ அதை முடித்து விட்டான். ಅದನ್ನು ಮುಗಿಸಿ என்ன ஒரு தடவை நினைத்துக்கோ. ನನ್ನ ಒಂದು ಸಾರಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿಯಪ್ಪ. தவறான வழியில போய்விட்டேனப்பா. ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿ தவறான வழியில போய்விட்டேன். ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಟ್ಟೆ. ஐயோ நான் விழுந்து விட்டேன். ಅಯ್ಯೋ ನಾನು ಬಿದ್ದು ಹೋದೆನಪ್ಪ. அதை சாத்தான் சிரிக்கிறான். ಅಯ್ಯೋ ಸೈತಾನ್ ನಗುತ್ತಿದ್ದಾನೆ. எல்லாம் உன்னோட ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾಗಂತೆ ಅವನು ನಗುತ್ತಿದ್ದಾನಪ್ಪ. இயேசுவே ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போனியே, ಯೇಸುವೆ ಆಶೀರ್ವಾದ அவனுக்கு கொடுக்க முடிஞ்சா? ಅವನು ಕೊಡಲು ಆಗುತ್ತಾ? கொடுக்க முடியவில்லையே. ಕೊಡಲಾಗಲಿಲ್ಲ. அப்பாத்திரமுடையவனா இருந்தபடியாலே, ಅಪಾತ್ರವುಳ್ಳವನಾಗಿ தீட்டுப்பட்டவனா இருந்தபடியாலே, ಕರೆ தீட்டுப்பட்டவளா இருந்தபடியாலே ಕರೆ ಹೊಂದಿದವಳಾಗಿರುವುದರಿಂದ வாபஸ் வந்து விட்டாரா? ಅವರು ವಾಪಸ್ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, மிகவும் நாம் ஜாகிரதை இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರೋದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. நீ சொல்வாயா சாமி என்ன ஒரு தடவை நினைத்துக்கோ. ಸ್ವಾಮಿ ಒಂದು ಸಾರಿ ನೆನೆಸಿ. லூக்கா சுவிசேஷம் 23:42 23:42 ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 43:42 மடமடன் வாசித்து பாருங்க. கன்னடத்தையே வாசி. நீருமுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். ಯೇಸುವೆ, ನೀನು ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದನಾಗಿ ಬರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೋ ಅಂದನು. ಅದಕ್ಕೆ ಯೇಸು, ಇವತ್ತೇ ನನ್ನ ಸಂಗಡ ಪರದೇಶಿಯಲ್ಲಿ ಇರುವಿ ಎಂದು ನಿನಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಆಮೇಲೆ எவ்வளவு பெரிய லக்கி லாட்டரி அவனுக்கு. ಎಷ್ಟು ಇವನಿಗೆ ಬಹಳ ಅದೃಷ್ಟವಾಯಿತು. ஒன்று நம்ம நிதானிக்கலாம். ನಾವು ನಿಧಾನಿಸಬೇಕು. இப்ப சிலுவை கிட்ட போலாம். ಸಿಲುಬೆ ಹತ್ತಿರ ಹೋಗೋಣ. ஏசாமி தொங்குறாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೇತಾಡುತ್ತಿದ್ದ, இவனும் தொங்குறாரு, ಇವನು ನೇತಾಡುತ್ತಿದ್ದ, அவனும் தொங்குறான். ಅವನು இவர் ನೇತಾಡುತ್ತಿದ್ದ. தெய்வம் என்றது எப்படி சொல்ல முடியும்? ಇವರು ದೇವರು ಎಂದು ಹೇಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ಬಹಳ ಯೋಚಿಸಬೇಕು. ಇಲ್ಲಿ அப்ப என்ன சொல்றான்? ಅವನೇನು ಹೇಳುತ್ತಾನೆ? உன்னுடைய ராஜ்யம் வரும்போது என்ன நினைத்துக்கோ. ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ ಬರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. அப்புறம் ராஜ்யம் வருது இவனுக்கு எப்படி தெரியும்? ರಾಜ್ಯ ಬರುವುದು ಇವನಿಗೆ ಯಾಕೆ ಗೊತ್ತು? எல்லாம் ஆராய்ச்சியை பார்த்தார்கள். ಎಲ್ಲ ಸೈಂಟಿಸ್ಟ್ ವಿಜ್ಞಾನಿಗಳು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರು. அவன் யோவான் ஸ்தானம் கிட்ட ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான். ಯೋವಾನ್ ಸ್ಥಾನಕ್ಕೆ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ತೆಗೆದಿದ್ದಾನೆ. பின்வாங்கி போய் திருடன் ஆயிருக்கிறான். ಅವನು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಕಳ್ಳನಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்பொழுதுதான் அவன் தெரியும் இயேசு யார் என்று. ಆಗ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ரோட்ல பாரு திருடனுக்கு என்ன தெரியும் அவன் ராஜ்யம் வருது. ಅವನು ಯಾಕೆ ರಾಜ ಬರುವುದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன ஒரு தடவை நினைத்துக்கோப்பா. ನನ್ನ ಒಂದು ಸಾರಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ. நான் பின்வாங்கி போய்விட்டேன், ನಾನು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟೆಪ್ಪ. இப்பொழுது என்னை நினைத்துக்கோ சொல்ல உடனே ಈಗ ನನ್ನ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ. அன்னைக்கு என்னப்பா இப்பொழுதே உன்னை நினைத்துக் கொள்ளுகிற. ಇವಾಗಲೇ ನಿನ್ನ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ. என்னோட கூட நீ பரதேசில வருவாய். ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪರದೇಶಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತೀಯ. ಅನೇಕ ದೇವತರುಗಳು ಪಾತಾರಲ್ಲ. ಅನೇಕ ದೇವದೂತರು ನೋಡಿದ್ದಾರೆ. ಇದೇನ திருடன் ಇಟ್ಟು வந்திருக்கிறாரு. ಇದೇನು ಕಳ್ಳನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. காணாத போன ஆடுக்குத்தான் அவர் பிரயாசப்படுகிறார். ಕಾಣದೆ ಹೋದ ಕುರಿಗಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரதேசிக்கு தான், பரலோகத்துக்கு அல்ல. ಪರದೇಶಕ್ಕೆ ಮಾತ್ರ. அநேக பேர் பிரசங்கம் செய்வார்கள், பரலோகத்துக்கு போய் விட்டான் திருட. இல்ல, பரலோகத்துக்கு போல அவன். ಅವನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ. பாரடைஸ் வாசித்து பாருமா. ಪರದೇಶಿ ಪ್ಯಾರಡೈಸ್ ಆಗಿದೆ. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ಇವತ್ತೇ ನನ್ನ ಸಂಗಡ ಪರದೇಶಿಯಲ್ಲಿ ಇರುವಿ ಎಂದು ನಿನಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ಆಮೇಲೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅದು 1வது வானம், ಅದು 1ನೇ ಆಕಾಶ.
அந்த பரதேசில ஏன் போறான்? ಆ ಪರದೇಶಿಗೆ ಯಾಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ? அவனுக்கு போதனை செய்கிறார்கள், ಅವನಿಗೆ ಬೋಧನೆ ரட்சிப்புகளை சொல்கிறார்கள். ರಕ್ಷಣೆ ವಿಷಯ ಹೇಳುತ್ತಾರೆ. இப்பேற்பட்ட ஆவிக்குரிய சத்தியத்தில் அவனை கொண்டு வந்து நிக்க வைத்து சத்தியத்தை கேட்க சொல்றார்கள். ಈ ತರ ಆತ್ಮಿಕ ಸಭೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಸತ್ಯ ಕೇಳುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அவன் ரட்சிக்கப்படணும், ಅವನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. பிறகுதான் நீதிமானோட கூட்டத்துக்கு போக முடியும், ನಂತರವೇ ನೀತಿವಂತರ ಕೂಟಕ್ಕೆ ಹೋಗಲು பரலோகத்துக்கு போக முடியும். தவிர ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆ ಹೊರತು பரதேசித்தான் சொன்னாரே தவிர பரலோகம் சொல்லவில்லை. ಪರದೇಶಿ ಹೇಳಿದರೆ ಹೊರತು ಪರಲೋಕ ಹೇಳಲಿಲ್ಲ. இப்ப நீங்க எல்லாம் சாரிங்க, எங்க போறீங்க? ಇವಾಗೆಲ್ಲ ನೀವು ಸತ್ತರೆ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀರಾ? நாங்க வீட்டுக்கு போய் சோறு துண்ண போறோம். ನಾವು ಊಟಕ್ಕೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇವೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, செத்து போற பற்றி நீ எங்கே போற ஒரு கேள்வி உங்களை கேட்கும் போது நீ என்ன சொல்வ? ಸತ್ತು ಹೋದ ಮೇಲೆ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀರಿ ಎಂದು ಕೇಳುವಾಗ ಏನು ಹೇಳುತ್ತೀರಾ? ஆஹா, என்ன கேள்வி கேட்டாங்க. ನಾನು 9வது வானத்துல பிதாவின் பக்கத்திலே நான் நிற்கிறேன். 9ನೇ ಆಕಾಶದಲ್ಲಿ ತಂದೆಯ ಬಲಭಾಗದಲ್ಲೇ ಇರುತ್ತೇನೆ. அப்படியா? ಆಗ கோயிலுக்கு போய் 3 வாரம் ஆச்சு. ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ 3 ವಾರ ಆಯಿತು. கோயிலுக்கு போய் உட்கார்ந்து அவனு மூதேவி தூக்கத்தை தூங்கிடுறான். ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ನಿಂತರೆ ನಿದ್ರೆ ಬರುತ್ತದೆ. யாரடா 1 9க்கு சண்டைக்கு போறான். ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಹೇಳಿದರೆ 9 எனக்கு 9வது வானத்தை கொடுக்காதபடிக்கு வேற எதை கொடுப்பாரையா? ನನಗೆ 9ನೇ ಆಕಾಶ ಕೊಡದೆ ಬೇರೆ எல்லாம் ಯಾವುದು புக் ஆயிடுச்சுங்க. 9வது வானம் 9ನೇ ಆಕಾಶ ನನಗೆ ರಿಜಿಸ್ಟರ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆಯಾ? தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரதேசியில் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குனாங்க. ಪರದೇಶಿಯಲ್ಲಿ ಕಾಯುವ ವ್ಯವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஒரு நாள் அந்த பரதேசிக்கு என்னை இட்டுன்னு போனார். ಒಂದು ದಿವಸ ಅಯ್ಯನವರನ್ನು ಪರದೇಶಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು சாதாரண இடம் நினைச்சிடாத, ಸಾಧಾರಣವಾದ ಸ್ಥಳವಲ್ಲ ಅದು. அது 1வது வானம். ಅದು 1ನೇ ಆಕಾಶ. அங்க வெயிட்டிங் லிஸ்ட் ஆகுதான். ಅಲ್ಲಿ அங்கெல்லாம் யார் யார் இருப்பாங்களா? ಅಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರು ಇರುತ್ತಾರೆ? செத்து போன சின்ன பிள்ளைங்களும் அங்கதான் இருப்பாங்க. ಸತ್ತು ಹೋದ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಅಲ್ಲಿ. தாய் மறந்தாலும் மறக்க மாட்டேன்னு சொன்னவரெல்லாம் அங்கதான் இருப்பாங்க. ತಾಯಿ ಮರೆತರು ಮರೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದ அங்க ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಅಲ್ಲಿ டீச்சிங் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಬೋಧನೆ கோடி ಇದೆ. கோடி தேவதூதர்கள் விதவிதமா இருப்பார்கள் அங்க. ಕೋಟಿ ಕೋಟಿ ದೂತರು ವಿಧ ವಿಧವಾಗಿರುತ್ತಾರೆ. தேவடி சிறு பிள்ளைகளுக்கு முதல் கொண்டு ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಂದ பெரியவர் முதல் கொண்டு ದೊಡ್ಡವರಿಗೆಲ್ಲ ಕೊಂಡು சுவிசேஷத்தை அறிவித்து ಸುವಾರ್ತೆಗಳನ್ನು ಸಾರಿ இங்க கொண்டு வர அது தூதனுடைய வேலை இல்ல, எங்களுடைய வேலை. ಅದು ದೂತರ ಕೆಲಸವಲ್ಲ, ನಮ್ಮ ಕೆಲಸ. எங்களுடைய வேலை. அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய வேலைக்குது. ನಮಗೆ ಮಾಡುವ இந்த ಕೆಲಸ சத்தத்தை கேட்டு அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மன திரும்புகிற நாள்களை வைக்கிறாராம். ಈ ಸ್ವಾರ್ಥೆಯನ್ನು ಕೇಳಿ ಮನಸ್ತಾಪಪಟ್ಟ ದೇವರಿಗೆ பாருமா, தூதர்கள் கூர்மையா கவனிக்கத்தக்கதாக செய்கிறாரா? ದೂತರು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಗಮನಿಸುವಂತೆ ಮಾತಾಡುತ್ತಾರಂತೆ. இங்க சூழ நிக்கிறது உங்களுக்கு தெரியாது. ಇಲ್ಲಿ ಸುತ್ತ ನಿಂತಿರುವುದು ನಿಮಗೆ சின்ன ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. புள்ளிங்க போனா எந்த புள்ளிங்க செத்தாலும் சரி, ரவுடி பொரோடி செத்தாலும் சரி, அந்த புள்ளிங்க நரகத்துக்கு போவாது, அந்த இடத்துக்கு போவோம். இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருக்கிறார்கள். உத்து பார்க்கத்தக்கதாக சத்தம் கேட்கறாங்களா எல்லாம்? ಗಮನಿಸಿ ನೋಡುವಂತೆ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. அதான் உஷாரா இருக்கும். நீங்கெல்லாம் ನೀವೆಲ್ಲ உங்களுக்கு மட்டும் சத்தியம் இல்ல, ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಸತ್ಯವಲ್ಲ, தூதர்களுக்கு சத்தியம் சொல்றதுக்கெல்லாம் எங்களை வச்சிருக்கிறாரு. ನಿದ್ರಿಸುವವರೆಗೂ ಸತ್ಯ சின்ன ಹೇಳುವುದು. பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் இந்த சத்தியத்தை போறாங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೂಡ சும்மா நினைச்சிட்டாங்க இந்த சபையை. ಸಭೆಯ ಸುಮ್ಮನೆ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. தேவர ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ள வேண்டிய அவசியம். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அவதான் தேவ சமத்துல உட்கார்ந்து என்ன சத்தியம் என்று சொல்லி ஆவியானவர் வந்து பேசி நிக்க வைத்து அவங்களெல்லாம் கொண்டு நிக்க வைக்குவார். ಏನು ಸತ್ಯ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಆತ್ಮನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ನಿಲ್ಲಿಸಿ ಅವರಿಗೆ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆகியால சாத்தான் என்ன செய்யறானா, ஊழியக்காரனை பிழியறான். ಆಗಿಂದ್ರೆ ಸೈತಾನ ಏನು ಮಾಡಿದ ஊழியக்காரியை பிழியறான். ಸೇವಕಿಯನ್ನು ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்யாதபடிக்கு தூரமாக்குறான். ಸೇವಕರಿಗೆ ಸೇವೆ ஊழியக்காரனுக்கு ஜெபிக்காதபடிக்கு செய்யறான். ಸೇವಕರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ஊழியக்காரನ ಮೇಲೆ பகை ಉಂಟಾக்குறான். ಸೇವಕರ ಮೇಲೆ ಹಾಗೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. ஏன் அவரோட திட்டம் நிறைவேறக்கூடாது? ಯಾಕಂದ್ರೆ ಅವನ ಉದ್ದೇಶ ನೆರವೇರಬಾರದು. ஆகியால வேற எங்கேயும் இல்ல, ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. அதான் பவுல் சொல்றான், ಅದೇ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, உள்ளுப்புறமோ வெளிப்புறமோ எனக்கு போராட்டம் இருந்துச்சுன்றான். ಒಳಗಡೆಯೂ ಆಚೆಯೂ ನನಗೆ ಹೋರಾಟ ಇದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. எச்சரிக்கையா இருந்து கொள்ள வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. இன்னைக்கு இந்த சபையில உள் போராட்டமும் ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಹೋರಾಟ, வெளி போராட்டமும் இருக்கிறது. ಆಚೆ ಹೋರಾಟಗಳು ಇದೆ. இப்பொழுது போராட்டம் தெரியவில்லை. ಈಗ ಹೋರಾಟ ಗೊತ್ತಾಗ ஏராளமான தூதர்களை எனக்கு வாக்களித்திருக்கார். நான் உன்னோடு நிற்கிறேன்னு சொன்னார். ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ, என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன் சொன்னார். ನನ್ನ ವಾಕ್ಯವು ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ என்னுடைய ಇಡುತ್ತೇನೆ, சமூகம் ஆலயத்தில் நிற்பேன்னு சொன்னார். ನನ್ನ ಸಮೂಹ ಆಲಯದಲ್ಲಿ ತುಂಬಿರುತ್ತದೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. அநேக ஆத்மாவை கொண்டு வருவேன் என்று சொன்னார். ಅನೇಕ ಆತ್ಮಗಳಿಗೆ ಕರೆತರುತ್ತೇನೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. நான் ஒரு புடி மண்ணு, ನಾನು ಒಂದು ಪಿಡಿಯ ಮಣ್ಣು, நான் ஒன்றுமில்லை, ನಾನು ಒಂದು ಇಲ್ಲ, நான் எல்லா உடையவர் அவரு இருக்கிறார். ಆದ್ರೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಶಕ್ತರು ಅವರು. ஆகையால நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಆದ್ರಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. மிகவும் நம்ம எச்சரிக்கை
எச்சரிக்கை இருக்க வேண்டும். ಬಹಳ அவசியமாக. ಎಚ್ಚರಿಕೆ ಇರಬೇಕಾಗಿದೆ. பாதபடியில் என்னை நினைக்க மாட்டாரா? நினைக்காத உன்னை நினைக்கிறாரு. ನಿಮ್ಮನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் மட்டும் உங்களில் சில பேர் நினைக்காமல் இருந்தா ಅವರು ಮಾತ್ರ ಕೆಲವರನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ உங்க ನೆಲೆಸದಿದ್ದರೆ குடும்பம் பிரிஞ்சிருக்கும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಆಗಲೇ ಬಿಡುತ್ತಿದೆ. கொடீரமான வியாதி பிடித்திருக்கும். ಭಯಂಕರ ಕಾಯಿಲೆಗಳು கணவன் மனைவிக்கு ஏக்கச்சக்கமான சண்டை வந்து பிரிஞ்சிருப்பீர்கள். ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಜಗಳ ಬಂದು ವಿಭಾಗವಾಗುತ್ತಿದ್ದೀರಿ. ஆனா அது இல்லாதபடிக்கு தேவன் ಅದು ಇಲ್ಲದಂತೆ ದೇವರು அடிக்கடி தேவத்துடன் உங்களை மத்தியில் அம்புறார். ಅವಾಗ ದೇವದೂತ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ நீதிமானோட கூடாரத்தை அவர் தள்ளாட விட மாட்டார். அங்க போய் அம்புறார். ನೀತಿವಂತನ ಗುಡಾರವನ್ನು சாத்தான அந்த குடும்பத்தை என்னவோ செய்ய போகிறான். இப்போ ಸೈತಾನ ಕುಟುಂಬನ ಏನೋ ಮಾಡುತ್ತಾ ನೀವು ಹೋಗಿರಿ ಅಲ್ಲಿ. நான் தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதோ நீ மட்டும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு நிற்காதே. ನೀನು ಮಾತ್ರ உன்னால வாழ முடியாது, ನಿನ್ನ ಅಂದ ಬಾಳಲಾಗ நிக்க முடியாது, நடக்க முடியாது. ನಿಲ್ಲಲು ನಡೆಯಲಾಗುವುದಿಲ್ಲ. அவரும் அவரோட கிருபை மாட்டான் தான். ಅವರ ಕೃಪೆ ಮಾತ್ರವೇ. எப்பப்பெல்லாம் நினைக்கிறான் நம்மள, ಯಾವಾಗೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸುತ್ತಾರೆ. சங்கீத புஸ்தகம் 23 ಕೀರ್ತನೆಗಳು 23ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದಿರಿ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் எங்க நினைக்கிறார் பாருங்களேன் தேவன். ಮಾರ್ಗದಲ್ಲಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೂ ನೀನು ಹತ್ತಿರವಿರುವುದರಿಂದ ಕೇಡಿಗೆ ಹೆದರೇನು. ನಿನ್ನ ದೊಣ್ಣೆಯು ನಿನ್ನ ಕೋಲು ನನಗೆ ಧೈರ್ಯ ಕೊಡುತ್ತದೆ. எப்படி நினைக்கிறார்? நம்மளை தேற்றுகிறார். அப்பப்போ ನಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯ அவன் கையில கொடுக்க கூடாது என்று சபதம் செய்து நிற்கிறார் கர்த்தர். ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಬಾರದೆಂದು ಶಪಥ ಮಾಡಿ ಕರ್ತನು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 136 23 வார்த்தை பாருங்க. ಕೀರ್ತನೆ 136 26 அங்க என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ಇಲ್ಲೇನು நம்முடைய ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆ, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆ, பார்த்து நம்முடைய பாருங்க. சத்துருக்களின் கையிலிருந்து எளிமையை உள்ளவருடைய நினைக்கிற தேவனா இருக்கிறார். ದೀನಾವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ನೆನೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஒன்றும் இல்லை, ನಾನು ಒಂದೂ ಇಲ್ಲ, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, ಬಹಳ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದೇನೆ. இனி இந்த ನಾವು உலகத்துல ದೀನ ವ್ಯವಸ್ಥೆಯಲ್ಲಿದ್ದಾಗ ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡನು. நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம். ನಾವು ಒಂದು ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೇವೆ. அப்பொழுது யாரும் உன்னை கவனிக்காமல் போவார்கள். ಅವಾಗ ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಗಮನಿಸುವುದಿಲ್ಲ. ஆனா அவர் நினைக்கிறாரா? ಆದರೆ ಅವರು ಗಮನಿಸುತ್ತಾರೆ ನೋಡಿ. ஏ, ಯಾಕೆ? நீ அவருடைய பொருள். ನೀನು ಅವರ ವಸ್ತುವಾಗಿದ್ದ. ரத்தத்தினால உன்னை வாங்கி கொண்டு இருக்கிறார். ರಕ್ತದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದಾರೆ. தாய் பிண்டத்திலேயே உனக்கு ஏற்ற கண்ணையும் காதையும் கையும் கொடுத்து விட்டு அவர் சாயலாக்கினார். ತಾಯಿ ಪಿಂಡವಾಗಿ ಇರುವಾಗಲೇ ಕಣ್ಣು ಕಾಲು ಕೊಟ್ಟು ಅವರ ಸ್ವರೂಪ ಮಾಡಿದರು. என் அன்பு தேவப்பிரியே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் பிறந்தப்போ ಅಯ್ಯ ಹುಟ್ಟುವಾಗ எல்லாம் ஜனங்க சொல்லுவாங்களா, செத்துடுறான் அவன் ஆயிடுச்சு. ಎಲ್ಲ ಜನರು ಅಯ್ಯನು ಮುಗೀತು ಆಯ್ತು, சுமார் ஜனம் அவன் செத்துறாமா, ஏன் சும்மா அவஸ்தைப்படுற? ಅವನು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾ, ನಮ್ಮ ಯಾಕೆ ಅವನನ್ನು ಇಟ್ಟು ಅವಸ್ಥೆ ಪಡುತ್ತೀರಾ? வெறும் தோல் உடம்பு தான் இருந்துச்சான், எலும்புல ஒட்டின்னு போயிட்டுச்சான். ಬರೀ ಮೂಳೆ ಚಕ್ಕಳವಾಗಿ ಇತ್ತಂತೆ ಅಷ್ಟೇ. சரி, அது கத்துற உடனே எங்க அம்மா போனாக்க, ஐயோ நீ ஏமா போற? ಅಯ್ಯೋ ನೀನು ಯಾಕಪ್ಪ ಅಲ್ಲಿ ಹೋಗುದು, ಯಾಕಮ್ಮ அவன் ಹೋಗುತ್ತೀರ? செத்துறான். ಅವನು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த குழந்தைய நீ என்ன வச்சுன்னு பாவம் சாவரு. ಅದಮ್ಮ ಮಗುವನ್ನು ಏನು ತಾನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಬಾಳ காலம் கடந்து வரும்போது ಸಮಯ ದಾಟುತ್ತಾ ಬರುವಾಗ அவங்க மகன் என்னோட படிச்சான். ಅವರ ಮಗ ಅಯ್ಯ ಜೊತೆಲಿ ಓದಿದರು. ஒரு நாள் என் வீட்டு வாசல் தட்ட ஆரம்பித்தான். ಒಂದು ದಿವಸ ಅಯ್ಯ ಇರುವ ಬಾಗಿಲನ್ನು யார் தட்டுறாங்கன்னு பார்த்தா, ಯಾರು ತಟ್ಟುತ್ತಾರೆ ಎಂದು ನೋಡಿದರೆ, அவன் பொழிக்க மாட்டான்னு சொன்னாங்களே, அவனுடைய அம்மா அவங்க மகன். ಅವ್ರು ಯಾರು ಉಳಿಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ, என்னப்பா வந்துக்கிறேன்னு சொன்னேன். ಏನಪ್ಪ ಬಂದಿದ್ದೀಯ ಅಂತ ಹೇಳಿ, நான் தற்கொலை செய்து கொடுக்குறேன். ನಾನು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அன்னைக்கு அந்த அம்மா எனக்கு சொன்னாங்க பொழிக்க மாட்டான்னு. ಅವರಮ್ಮ ಅಯ್ಯನವರಿಗೆ ಹೇಳಿದ್ರು ಉಳಿಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ஆனால் ಹೇಳಿ. இன்னைக்கு அவங்க மகன் பொழிக்காதபடி என்கிட்டே வரான். ಇವತ್ತು ಅವರ ಮಗ ಉಳಿಯದಂತೆ ಅಯ್ಯನ ಹತ್ರ ಬಂದಿದ್ದಾರೆ. ஒரு பெண்ணு மேலே இஷ்டப்பட்ட ಒಂದು ಹೆಣ್ಣಿನ ಮೇಲೆ ಇಷ್ಟಪಟ್ಟು அவன் மாறிட்டா, ಅವಳು ಮಾರ್ಪಟ್ಟು ಬಿಟ್ಟಳು. நான் தற்கொலை செய்து கொடுக்குறேன். ನಾನು ಆತ್ಮಹತ್ಯೆ அவனை ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உட்கார வச்சு ಅವಳನ್ನು ಕುಂಡ್ರಿಸಿ சத்தியங்களை சொல்லி ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿ ஹோட்டலில் இட்டுன்னு போய் ಹೋಟೆಲ್ ಕರೆದುಕೊಂಡು நல்லா டிஃபன் பண்ண வச்சு ಅವರಿಗೆ ನಾಷ್ಟ ಮಾಡಿ தலைமையில கை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சு. ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಅಯ್ಯ. அப்பொழுது அவன் சொன்னான், ಆಗ ಅವನು ಹೇಳಿ, ஏதோ ஒரு பாரம் என்னை விட்டு போதுனா. ಏನೋ ಒಂದು ಭಾರ ನನ್ನನ್ನು ಅಗಲಿ ಬಿಟ್ಟಿದೆ. என் அன்ப தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, அவங்க அம்மா சொன்னாங்க, ಅವರಮ್ಮ ಹೇಳಿದರು, நான் செத்து போறேன்னு. ನಾನು ಸತ್ತು ಹೋಗುತ್ತೇನೆ. அவங்க மகன் சாருவனுக்கு என்ன நிக்க வச்சாரு. ಅವರ ಮಗ ಸಾಯುವನಿಗಾಗಿ நினைவல்ல, அவனோட வழி என்னோட வழி அல்ல. ನಿನ್ನ ನಿನ್ನ என்னோட பிள்ளைகளை எந்த காலத்துல வெட்கப்படுத்த விட மாட்டேன். ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಯಾವ ಕಾಲಕ್ಕೂ ನಾಚಿಕೆ ಪಡಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ. தாய் வயிற்றிலே வேறு பிரித்த என் பிள்ளைகள். ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ ಮಕ್ಕಳು சாத்தான் சோதிப்பா, ಸೈತಾನು ಶೋಧಿಸುತ್ತಾನೆ. அக்கினி தெய்வத்துறை எனக்கு காவல் வச்சாரான் தாய் கர்ப்பத்துல. ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಬೆಂಕಿಯ ದೂತರನ್ನು ಕಾವಲಿಟ್ಟರಂತೆ. தேவ பிள்ளைகளே, ஆகியாலே நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ಸ್ತೋತ್ರ ಮಾಡು. மிகவும் நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமாக. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. இங்கே ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. 30:22 ஆதியாக புஸ்தகத்தை வார்த்தை பாருங்க. ಆದಿಕಾಂಡ 30:22 நான் முடிச்சிட போறேன். 30:22 ಆದಿಕಾಂಡ ಓದಿರಿ. தேவன்
தேவன் ராகேலை நினைத்தருளினார். ராகேலை நினைத்தருள. ರಾಹೇಲಳನ್ನು ನೆನೆಸಿದರಂತೆ. ರಾಗೇಲನ ರಾಗಿಯನ್ನು ನೆನೆಸ್ಕೊ போற. ರಾಹೇಲಳಂದ್ರೆ ರಾಗಿ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ರಾಗೇಲೆ ನೆನೆತುಕೊಂಡ. ಆಮೇಲೆ ರಾಹೇಲಳನ್ನು ನೆನೆಸಿದರು. ಆಮೇಲೆ ದೇವರು ರಾಹೇಲನನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಅವಳತ್ತ ಅವಳ ನೆನೆತಾರೆ. ಯಾಕೆ ಅವರನ್ನು ನೆನೆಸಿದರು? ಅಕ್ಕ ತಂಗಚங்களுக்கு ಚಂಡೆ. ಅಕ್ಕ ತಂಗಿಯರಿಗೆ ಜಗಳಗಳು. ದೇವಳಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅಕ್ಕ ತಂಗಚಂಗ ಒರ್ತನೇ ಇಷ್ಟಪಟ್ಟಾಂಗ. ಅಕ್ಕ ತಂಗಿ ಇಬ್ಬರು ಒಬ್ಬನನ್ನೇ ಇಷ್ಟಪಟ್ಟರು. ಮೊದಲು ಇವನ್ ತಾಯಿ ಇಷ್ಟಪಟ್ಟ. ಮೊದಲು ಇವನೇ ಇಷ್ಟಪಟ್ಟನು. ಹಂಗ ಮಾವನರ ಏನ ಮಾಡ್ತಾನ್. ಅವರ ಮಾವ ಏನು ಮಾಡಿಬಿಟ್ಟರು? ಇವ ಚಿನ್ನವಳಾಕರ ಇವರು ಚಿಕ್ಕವಳಾಗಿದ್ದಾಳೆ. பெரியவளை கல்யாணம் பண்ணணும் சொல்லி ದೊಡ್ಡವಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಹೇಳಿ அவ பேர் லேயாள். ಅವಳ ಹೆಸರು ಲೇಯಳ್ ಎಂಬುದಾಗಿ. அவளுக்கு என்ன பண்ணுறது, இவன் என்ன பண்ணிட்டான், யாக்கோபு ராகேல் மேலே தான் இஷ்டம். ರಾಹೇಲನಿಗೆ ಯಾಕೋಬನಿಗೆ ராகேலை ರಾಹೇಲನ ಮೇಲೆ கட்டுற ಇಷ್ಟ. மாதிரி கட்டி ರಾಹೇಲನನ್ನು ಕಟ್ಟುವಂತೆ பூ ಹೇಳಿ போட்டுடுவாங்க. இப்போ கூட பாரு, முஸ்லீம்க்கு எல்லாம் பூ போட்டுருவாங்க. ಮುಸ್ಲಿಂ ನೋಡಿ ಎಲ್ಲ ಮುಖ அவளுக்கு நல்லா பூவில் கவர் பண்ணிட்டு ಆ ಹೂವನ್ನು ಕವರ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ராகேலன்னு சொல்லி ஏமாற்றி தீனால கட்டிட்டான். ರಾಹೇಲನನ್ನು ಯಾಮಾರಿಸಿ ಲೇಹಳನ್ನು ಕಟ್ಟಿಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟನು. சரி, காலையில் பார்க்குறான் தீனாள். ದೀನಲು ಕೆಳಗೆ என்ன நீ வந்திருக்கிற, ಇನ್ನ ನೀನು ಬಂದಿದ್ದೀಯ, உன் சம்சாரம் உங்ககிட்ட வர்றது எங்கே வர போவேன். ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಬರಂತೆ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ? அப்புறம் ராகேல் இல்லையா? ಅವ್ರ ರಾಹೇಲಳು ಇಲ್ಲವಾ? இல்லை, எங்கள் அப்பா ஒன்று திருப்பி மாற்றி விட்டார், தோசை திருப்பி போட்டார். ನಮ್ಮ ಅಪ್ಪ ದೋಸೆ ತಿರುಗಿ ಹಾಕಿಬಿಟ್ಟರು. அப்பவே ப்ராடு வேலை நடந்துக்குது பாருங்க. ಆಗವೇ ವಂಚಿಸುವ ಕಾರ್ಯ ನಡೆದಿದೆ ನೋಡಿ. அப்பவே ப்ராடு வேலை, 420 வேலைலாம் நடந்துக்குது. ಆಗಲೇ பாவம் யாக்கோ அவங்க மாமனார் ப்ராடு வேலை பண்ணிட்டான். ಅವ್ರ ಮಾವ ವಂಚಿಸುವ ಕೆಲಸ ಮಾಡಿ இவர் கோவம் 2 கூசா கொடுத்துருக்குறான் மாமனார. ಇವರು ಅವ್ರ ಮಾವನಿಗೆ 2 ಕೂಸ நீங்களும் அப்புறம் மாமனார் 2 கூசா கொடுத்துட போறீங்க. பாவம் மாமனார்களை சாவர மாதிரி இருக்குதுங்க. ನೀವು ಹೋಗಿ ಹೊಡೆಯಲು ಹೋಗಿಬಿಟ್ಟಿರ ಮಾವನ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சரிப்பா இந்த பொண்ணை கொடுக்குறேன், ಸರಿಪ ಇವಳನ್ನು ಮದುವೆ 7 வருஷம் வேலை செய்யினாரு. ಇನ್ನೂ 7 ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡು ಅಂದರು. சரி, இன்னும் 7 வருஷம் வேலை செஞ்சு ಅವಳಿಗಾಗಿ 7 ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡಿ ராகேலையும் காட்டிக்கினான். ರಾಹೇಲನನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡನು. அப்போ என்ன ஆச்சு, கொஞ்ச நாளைக்குள்ள ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ಏನಾಯಿತು, பெரியவளுக்கு தான் குழந்தை ஆகும்படி செஞ்சு விட்டார் ஆண்டவர். ಹಿರಿಯವಳಿಗೆ ಮಕ್ಕಳಾಗುವಂತೆ ದೇವರು ದಯ ಮಾಡಿ. இவளுக்கு குழந்தையே இல்லை ராகேலுக்கு. ರಾಹೇಲನಿಗೆ ಮಕ್ಕಳೇ ಇಲ್ಲ. அவளுக்கு ஒன்று மேலே ஒன்று 6 குழந்தைங்க வந்துச்சு. இவளுக்கு ஒன்றும் இல்லை, தேம்பி அழுவுறா. ಅವಳಿಗೆ ನಿರಂತರವಾಗಿ 6 ಮಕ್ಕಳಾಯಿತು. ಇವಳಿಗೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲ, ಅಳುತ್ತಿದ್ದಾಳೆ ರಾಹೇಲಳು. நீங்களும் தேம்பி அழ போறீங்க. ஏன்னா குழந்தை கொடுக்குற கொஞ்சம் நிதானம் ஒன்று. ಮಕ್ಕವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, ನಿಧಾನಿಸಿ. பிள்ளைகளை தேம்பி அழ ஆரம்பித்தா. ಬಿಕ್ಕಿ ಬಿಕ್ಕಿ ಅಳಲು ಆರಂಭಿಸಿದಳು. ஆனாலும் குழந்தை அவளுக்கு பிரேக் பண்ணிட்டார், கர்ப்பத்தை பிரேக் பண்ணிட்டார். ದೇವರು ರಾಹೇಲಳ ಗರ್ಭವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟರು. ஏன் பிரேக் பண்ணார் தெரியுமா? ಯಾಕೆ ಬ್ರೇಕ್ ಹಾಕಿದರು ಗೊತ್ತಾ? இந்த லேயாளுக்கு 1.5 ಕಣ್ಣು, ಆ ಲೇಯಳಿಗೆ 1.5 ಕಣ್ಣು. 1.5 ಕಣ್ಣು ಡೋರಿಯಾ. 1.5 ಕಣ್ಣು ಅವಳು. அவனுக்கு இஷ்டம் இல்லை. ಅವನಿಗೆ தேவன் எவ்வளவு பெரிய ரகசியம். ದೇವರು ಎಷ್ಟು ರಹಸ್ಯ. அவன் மேல இஷ்டம் இல்லாத போயிடுவான், இவளுக்கு குழந்தை கொடுத்தான்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணிட்டார். ರಾಹೇಲಳಿಗೆ ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಅವಳಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟರು. எவ்வளவு தான் ஜெபித்தாலும் கர்த்தர் செவிடா என்றார். ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ದೇವರು ಕಿವುಡರು. லேயாளுக்கு குழந்தை மேல குழந்தை கொடுத்துட்டாரு. ಲೇಯಳಿಗೆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಮಕ್ಕಳ ನಂತರ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. சோந்துட்டா. ಇವನು ಸೋತು ಹೋಗಿ 6 குழந்தை ஆன பிறகு 6 ಮಕ್ಕಳಾದ ಮೇಲೆ ಇವளை நினைச்சார். வாசிப்பா நினைச்சார். ಇವಳನ್ನು ನೆನೆಸಿದರು. தேவன் ராகேலை நினைத்தருளினார். நினைத்து என்ன செய்தாரா? அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ಆಮೇಲೆ அப்ப ದೇವರು கர்ப்பம் தரிக்கிறதும் தராதிக்கிறது யார் கையில இருக்குது? ಗರ್ಭ ಧರಿಸುವುದು ಇಲ್ಲ, தேவடு ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. டாக்டர் கையில இல்ல, தேவடு கையில இருக்குது. ಬೇರೆ ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ? ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. சில பேர் குழந்தை ஆகுது, அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் சொன்னா பஞ்சாயத்து வரும். குழந்தை ஆவத்தை விட இந்த கடைசி காலத்தில் ஆவாதக்கிறது ரொம்ப நல்லது. ஏமாறி எந்திடு. ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಆಗುವುದಕ್ಕಿಂತ ಆಗದೇ ಇರುವುದು ಬಹಳ ಒಳ್ಳೆಯದು. ஏன்னா இப்போ பிறகுற பிள்ளைங்கெல்லாம் போட மாட்டீங்க. ಈಗ ಹುಟ್ಟುವ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಗಲಾಟೆ ಮಾಡೋರು. கர்த்தர் தெரிந்துகிற பிள்ளையா இருக்க வேண்டும். ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. அப்போ எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாரு. ಇವಳಿಗೆ ಒಂದು ಗಂಡು ಮಗು கொடுத்தாரு. சரியான குழந்தை கொடுத்து விட்டார். ಕೊಡುತ್ತ ಒಳ್ಳೆ யோசேப்பை கொடுத்து விட்டார். ಯೋಸೇಫನನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. பாருங்க, நல்லா ನಿಧಾನಿಸಿ. அவளுக்கு ரூபனை கொடுத்து விட்டார், தச்சம்புள்ள. ಅವಳಿಗೆ ಚೊಚ್ಚಲ ಮಗ ರೂಪನನ್ನು ಕೊಟ್ಟರು. அவன் ವ್ಯಭಿಚಾರக்காரன் ஆயிட்டான். ಅವನು ವ್ಯಭಿಚಾರನಾಗಿ ಬಿಟ್ಟನು.
இவருக்கு யோசப்பு இவளுக்கு தலைச்சம்பளியா கொடுத்தா, ಇವಳಿಗೆ ಯೋಸೇಫನನ್ನು ಚೊಚ್ಚಲ ಮಗನಾಗಿ ಕೊಟ್ಟರು. எகிப்து நாட்டுக்கு பெரிய சக்கரவர்த்தி ஆகிவிட்டான். ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಚಕ್ರವರ್ತಿ ಆಗಿಬಿಟ್ಟನು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன செய்தான் தெரியுமா? ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? கடைசியில ஆசிரமத்தெல்லாம் இழந்து விட்டான். ಕೊನೆಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟ. ರೂಬನು ಕಳೆದುಕೊಂಡು. ஆகையில எந்த புள்ளிகளுக்கு ரூபன் பேர் வைக்காதீங்க, வைங்க பரவாயில்ல. ஆனா ரூபன் ಕೊನೆಯ ಮಗನಿಗೆ ஆதியாகமம் 49:2 என்ன சொல்கிறார் பாரு. ಆದಿಕಾಂಡ 49:2 ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன். ரூபனே, யாக்கோபன மகளே, நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன். அப்புறம் நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்புடைய மஞ்சத்தின் மேல் ஏறி. ಯಾಕೋಬನ ಮಕ್ಕಳೇ, ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಬಂದು ಕೇಳಿರಿ, ನಿಮ್ಮ ತಂದೆಯಾದ ಇಸ್ರಾಯೇಲನ ಮಾತನ್ನು ಲಾಲಿಸಿರಿ. ರೂಬವನನೇ, ನೀನು ನಿನ್ನ ಚೊಚ್ಚಲ ಮಗನು, ನನ್ನ ಚೈತನ್ಯ ಸ್ವರೂಪನು, ನನ್ನ ವಿರ್ಮಯಕ್ಕೆ ಪ್ರಥಮ ಫಲನು, ಗೌರವದಲ್ಲಿಯೂ ಆದಿ ಗೌರವದಲ್ಲಿಯೂ ಪ್ರಮುಖನೂ ಆಗಿದ್ದಿ. ಆದರೂ ದಡವನ್ನು ಮೀರಿದ ಪ್ರವಾದದಂತಿರುವಿ. ನೀನು ಇನ್ನು ಪ್ರಮುಖನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ನಿನ್ನ ತಂದೆಯ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಹತ್ತಿ ಅದನ್ನು ಮಾಡಿದೆಯಲ್ಲ. ಶಾಪ ಬಂದಿತ್ತು. யாக்கோபுக்கு 2 பொஞ்சாதிங்க, ಯಾಕೋಬನಿಗೆ 2 ಹೆಂಡತಿಯರು, 2 வெப்பாட்டிங்களும் அந்த காலத்தெல்லாம் கூட இருக்க வச்சுக்குவாங்க. 2 ಜೊತೆಯಲ್ಲಿರುವವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. அவளை ஒருத்தையும் இவன் கெடுத்து விட்டான். மூத்த மக ಹಿರಿಯ ಮಗನು ಅವಳಲ್ಲಿ ಒಬ್ಬಳನ್ನು ಕೆಡಿಸಿ ಬಿಟ್ಟನು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 12 பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது தான் இங்க சொல்றா, 12 ಮಕ್ಕಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುವಾಗ ಹೇಳುತ್ತಾನೆ, நீ தான் சிரேஷ்டமானவே, ನೀನೇ ಶ್ರೇಷ್ಠವಾದ புள்ள, ನೀನೇ எல்லாம் சொல்ல. ஆனா ಆದರೂ உன்னோட தகப்பனுடைய ஒரு படுக்கையை தீட்டுப்படுத்தி விட்டாய். ನಿನ್ನ ತಂದೆಯ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಕರೆ ಮಾಡಿಸಿಬಿಟ್ಟೆ. ஆகியாலே ಆದ್ದರಿಂದ எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு இல்ல. ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ கொடுத்தது ஆசீர்வாதம் 100ல 1 ஆசீர்வாதம் தான். ஆனாலும் 99 ஆசீர்வாதம் எகிரி போச்சு. 100ರಲ್ಲಿ 1 ಆಶೀರ್ವಾದ ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟರು, 99 ಆಶೀರ್ವಾದ ಕಳೆದುಕೊಂಡು. கர்த்தருடைய பிள்ளையே உஷாராயிரு. நீ இஷ்ட போல பாவத்தை செஞ்சு வச்சிருந்தீனா உன் ஆசீர்வாதம் எழுந்து போயிருக்கிறது உனக்கு தெரியுமா? ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡುವುದಾದರೆ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದೆಯೇ? ಎಚ್ಚರಿಕೆ. நீ தேவனுடைய திட்டமுள்ள பிள்ளை அல்லவா? ದೇವರ ಉದ್ದೇಶವುಳ್ಳ ಮಗನಲ್ಲವಾ? 12 பிள்ளைக்கு ஆசீர்வாத கொடுத்தனே வராரு. ஒன்னொன்னுக்கும் 12 ಮಕ್ಕಳಾದ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತಲೇ ಬರುತ್ತಾರೆ. தலிச்சம் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ಚೊಚ್ಚಲ ಮಗನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ, உயர்ந்தமானவனே, கனப்பட்டவனே, அப்படி இப்படி என்று வர்ணிக்கிறார். ಘನವಾದನೇ, ಉನ್ನತವಾದವನೇ ಎಂದು ವರ್ಣನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. என்ன செய்யறதுப்பா? ಆದ್ರೆ ಏನು ಮಾಡಲಿಯಪ್ಪ? நீ என்னோட படுக்கையை படுத்து விட்டா, ನನ್ನ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿಯೇ ನೀನು ಮಲಗಿಕೊಂಡು ಬಿಟ್ಟೆ. ஆகையால சாபம், ಆದ್ದರಿಂದ ಶಾಪವು, ஒரு ஆசீர்வாதம் 99 ஆசீர்வாதம் எகிரி போச்சு. 99 ಆಶೀರ್ವಾದ ಕಳೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಈಗ ಅನೇಕ ದೇವ ಪಿಳ್ಳೆಗಳು, ಇವತ್ತು ಅನೇಕ ದೇವರ பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು, சாத்தான் ரகசியமானவன், ಸೈತಾನ್ ರಹಸ್ಯ அங்க இங்க பொல்லாப்பன் வழிகளில பலಹೀನப்படுத்தி உன் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துறான் தெரியுமா? ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಉಂಟು ಮಾಡಿ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನೆಲ್ಲ ಬಾಚಿ ಬಿಡುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? வேஷித்தனம் மிக பயங்கரம். ವೇಷಿತನ ಮಾಡುವುದು ಬಹಳ ಭಯಂಕರ. கொஞ்சம் ஆசீர்வாதம் எடுத்து விட்டான் பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಆಶೀರ್ವಾದ 99 ஆசீர்வாதத்தை எடுத்து விட்டான். ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். 99 ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟರು. ಒಂದೇ எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் தலச்சமுள்ள ಚೊಚ್ಚಲು ಮಗ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಅವನಿಗೆ ಕೊಡಬೇಕು. ಆದರೆ ತಳಚಂಪಳ್ಳಿ செய்யாத வேலையை நீ செய்து விட்டாய். ಚೊಚ್ಚಲು ಮಗನು ಮಾಡಬಾರದಂತ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದರಿಂದ இந்த ಅದಗೋಲ ಗತಿ ಆಯ್ಪಚ್ಚಪ್ಪ ಅವನಿಗೆ. ಈ ಒಂದು ಗತಿ ನಿನಗೆ ಬಂದಿತಪ್ಪ. ஒண்ணு மட்டும் தான் ஆசீர்வாதம். ನಿನಗೆ ಒಂದು ಮಾತ್ರ ಆಶೀರ್ವಾದ. மீனு 99 ಮೇಲೆ ಇನ್ನು 99ರಲ್ಲಿ சாபம் நின்னுச்சு. ಶಾಪ ನಿಂತುಕೊಂಡು ಬಿಟ್ಟಿತು. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿತ್ತು. இது அவருடைய சபை. ಇದು ಅವರ ಸಭೆ. ಇಷ್ಟಂ போல வாழ்ந்துக்கிற, ಇಷ್ಟೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಳುವುದಾದರೆ, நடக்கிற, ಇಷ್ಟೇ ರೀತಿಯಲ್ಲಿ தேவனை உபயோகப்படுத்தவில்லை என்று சொல்கிறாயே. ದೇವನನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಲಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எப்படி உபயோகப்படுத்துவார்? ಹೇಗೆ ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಾರೆ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅನೇಕ பேர்கள் சிம்சோன போல நடக்கிறீர்கள். ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಸಿಂಸೋನನ ಗುಣವುಳ್ಳ, ಅನೇಕ பேர்கள் ரூபன போல நடக்கிறபடியா, ಅನೇಕ ಮಕ್ಕಳು ರೂಪನ இழந்து போய் கொண்டு வருகிறார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದು ಉಯಿರೋடு இருக்கிறது பெரிய கிருபை. ನೀನು ಜೀವಂತವಾಗಿ ಇರುವುದು ದೊಡ್ಡ ಕೃಪೆ. ಕುಟುಂಬத்தோடு இருக்கிறது கிருபை. ಕುಟುಂಬ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದು ಕೃಪೆ. ஏன்? ಯಾಕೆ? ಅನಾದಿ ಸ್ನೇಹತ್ವನ ಮೇಲೆ வைத்திருக்க, ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮವನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. இங்க ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கொடுத்தா, ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ. 99 ஆசீர்வாதங்கள் அப்படியே எடுத்து விட்டா. ஒரு நாளைக்கு சொல்றேன், என்னென்ன ஆசீர்வாதம்? பயங்கரமான ஆசீர்வாதத்தை இழந்து விட்டா. ಉನ್ನತವಾದ
ஆசீர்வாதಗಳನ್ನು ಅವನು அந்த ಕಳೆದುಕೊಂಡು ஆசீர்வாதம் யாரு கொடுத்தாரா? ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟರು? ஆனாலும் அவன் தன் தகப்புடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் ஆ. கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் ஆ. அவனுடைய சிரேஷ்ட புத்திரவாக சுதந்திரம் ஆ. இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. எங்கே பச்சா? ಹೆಂಗೆ இவருடைய 2 ஆசீர்வாதங்களையும் யோசேப்புடைய மகனுக்கு கொடுத்து விடுறான் எக்ஸ்ட்ரா. ಈ ಮಿಕ್ಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು தகப்பன் செய்த ಯೋಸೇಫನಿಗೆ பரிசுத்தம், ಕೊಟ್ಟರು. ತಂದೆ ಮಾಡಿದ ಪರಿಶುದ್ಧತೆ, யோசேப்பு செய்த பரிசுத்தம், ಯೋಸೇಫನು ಮಾಡಿದ பாவத்து மேல ಪರಿಶುದ್ಧತೆ, தாண்டி ஓடின யோசேப் ಪಾಪವನ್ನು ದಾಟಿ ಓಡಿದಂತ ಯೋಸೇಫ ரூபனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து எங்க கொடுத்து விட்டாரா? ರೂಬನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಎತ್ತಿ ಎಲ್ಲಿ ಕೊಟ್ಟರಂತೆ? தேவளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யோசேப்புடைய 2 பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டாரா? ಯೋಸೇಫನ 2 ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಟ್ಟರು. வேதம் என்ன சொல்லுது? உனக்கு உண்டானதை மற்றவர்கள் அபகரிக்காதபடி எச்சரிக்கையாரு. ನಿನಗಿರುವುದನ್ನು ಬೇರೆಯವರು ಅಪಹರಿಸದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. இஷ்டம் போல நடந்து இஷ்டம் போல ஜபிக்காதே, விசுவாசம் இல்லாத சரியான ஆராதனை இல்லாதபடிக்கு சரியானபடிக்கு ஆண்டவருக்காக காணிக்க கொடுக்காதபடிக்கு தசமாம் கொடுக்காதபடிக்கு இஷ்டம் போல போய் நிற்கிறீங்க. ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ದಶಮ ಭಾಗ ಕಾಣಿಕೆ ಆರಾಧನೆ இஷ்டம் ಪ್ರಾರ್ಥನೆ போல ಮಾಡದಂತೆ பரிசுத்தம் ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಿ. இல்லாமல் போய் கொண்டிருக்கிறீங்க. ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ அன்பு இல்லாமல் போய் நிற்கிறீங்க. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ இது ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಿ. என்ன தெரியுமா? ಇದು ಏನ್ ಮಾಡ್ತದೆ ಗೊತ್ತಾ? ரூபனோட ஆவிகள் இறங்குறதா? ರೂಬನ ಆತ್ಮಗಳು ಇಳಿಯುತ್ತವಂತೆ. கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட ஆசீர்வாதத்தை சாப்பிட்டு வரான். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದಗಳು ತಿನ್ನುತ್ತಾ ಬರುತ್ತಿರುವಂತೆ. கடைசியில் அந்த ஆசீர்வாதத்தை எழுந்து விட்டா ಕೊನೆಯಲ್ಲಿ ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟು கடைசியில் யூதாசுடைய இடத்துக்கு நாம போக வேண்டும். ಮತ್ತೆ ಯುದಾಸನ ಹತ್ತಿರ ಹೋಗೋಣ. ನಿಮಗೆ எச்சரிக்கையா இருந்துக்கோ. அதே பிள்ளை ಎಚ್ಚರಿಕೆ ಹೋಗುದು. ராகேலை நினைத்தார், ರಾಹೇಲನ್ನು ನೆನೆಸಿದರು, யோசேப்பை கொடுத்தார். ಯೋಸೇಫನನ್ನು ಕೊಟ್ಟರು. லேயலை நினைத்தார், ಲೇಯಳನ್ನು ನೆನೆಸಿದರು, ಆದರೆ அவளுக்கு கொடுத்தார். ಅವಳಿಗೆ ಕೊಟ್ಟರು. ரூபனை கொடுத்தார். ಅವಳಿಗೆ ರೂಬ கேடுபாடு உள்ள மகனாகி விட்டார். ಅವನು ಕೇಡು ಬಹಳ ಕೇಡು ಮಾಡುವ குடும்பங்களில் எப்பேற்பட்ட முறத்தர இல்லாத பாவங்கள் நடக்கிறது. ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅಡ್ಡಿತಡ್ಡಿ ಇಲ್ಲದ ಪಾಪಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. அண்ணன் சம்சாரம், தம்பி சம்சாரம், இப்படி எல்லாம் இப்போ இன்னைக்கு போயிடுதಲ್ಲ. ಅಣ್ಣ ಹೆಂಡತಿ, ತಂಗಿ ಹೆಂಡತಿ, ಈ ರೀತಿ ಕ್ರಮವಿಲ್ಲದೆ இது ಹೋಗುತ್ತದೆ. என்ன இப்போ இனிமே வரக்கூடிய பாவம் தெரியுமா? அக்கா தங்கச்சி என்று பார்க்காதபடிக்கு நாட்கள் வரப்போகிறது. ಅಕ್ಕ ತಂಗಿ ಎನ್ನದೇ ಮಾಡುವಂತಹ ಪಾಪಗಳು ಇನ್ನು ಮುಂದೆ அக்கா ಬರಲು தங்கச்சிகளெல்லாம் பஞ்சாதிகளை ஆக்குற நாட்கள் பயங்கரமா வரப்போகிறதா? ಅಕ್ಕ ತಂಗಿಗಳೆಲ್ಲ ಹೆಂಡತಿ ಮಾಡಿ நீயோ தேவ மனுஷனே, ದೇವರ ಮನುಷ್ಯನೇ ನೀನು விட்டு ஓடு என்று சொல்கிறார். ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡು ஓடு ಎನ್ನುತ್ತಾರೆ. சீக்கிரமாக என்று சொல்கிறார். ಬೇಗನೆ ಓಡು ಅಂತ சோதம் ಹೇಳ್ತಾರೆ. கோபுர பாவம் அதுதான் அக்கினியால சுட்டரிச்சு விட்டார். ಸೋದೋಮ್ ಗೌರ ಪಾಪ ಇದಾಗಿದ್ದರಿಂದ இந்த பாவத்தை இருந்துச்சு. ಈ ಪಾಪವೇ ಇತ್ತು. முறத்தர இல்லாத பாவங்களை செய்து கொண்டு வந்தார். ಕ್ರಮ ನೀತಿಗಳಿಲ್ಲದ ಪಾಪ சாத்தான் ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு முறத்தர இல்லாத ಸೈತಾನು ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಕ್ರಮವಿಲ್ಲದ ಪಾಪ ಮಾಡಿಸುತ್ತಾನೆ. மகளோட தவறாக வாழ, மருமகளோட தவறு, அத்தையோட தவறு, இதெல்லாம் சாபம். ಇದೆಲ್ಲ ಶಾಪದ ಕಾರ್ಯಗಳು. நீ என்ன பண்ணாலும் பல்ட்டி அடிச்சாலும் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராது. ನೀನು ಎಷ್ಟು ಪಲ್ಟಿ ಹೊಡೆದರೂ ಆಶೀರ್ವಾದ ಬರುವುದಿಲ್ಲ. ஒரு நாள் கண்ணீர் விடுவா. ಒಂದು ದಿವಸ ಕಣ್ಣೀರು ಬಿಡು. யூதாஸ் கண்ணீர் விடுகிறான். ಯುದಾಸ್ ಕಣ್ಣೀರು ಬಿಡುತ್ತಿದ್ದ. அவனுடைய இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ மத்தேயு என்ற ஒருவன் வந்து விட்டானே. ಮತ್ತಿಯನು ಬಂದು ಬಿಟ್ಟನೆ. நான் இழந்து விட்டேனே, ನಾನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟೆ. ஐயோ நான் இழந்தேன், ಅಯ್ಯೋ ನಾನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟೆ. பாதாளத்துக்குள்ள கூச்சலிடுறானா, ಪಾತಾಳದಲ್ಲಿ ಕಿರಿಚಾಡುತ್ತಾನಂತೆ. நாக்க பல்ல கடிக்கிறானா, ಕಲ್ಲುಗಳನ್ನು நாக்கு ಕಚ್ಚುತ್ತಾನೆ. தொங்குறதா, ನಾಲಿಗೆ ಜೋಲ. ஐயோ நான் இழந்தேன், ಅಯ್ಯೋ ನಾನು ಕಳೆದುಕೊಂಡು ஐயோ ಬಿಟ್ಟೆ. நான் காட்டி கொடுத்தேன். ಅಯ್ಯೋ ನಾನು ತೋರಿಸಿ 2000 வருஷத்துல கத்தி கத்தி என்ன செய்வான்? 2000 ವರ್ಷದಿಂದ ಆಗಿ பாதாளத்துல ஒரு அறையை வைத்திருக்கிறார். ಪಾತಾಳದಲ್ಲಿ ಒಂದು ರೂಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீயோ ನೀನು தெய்வ மனுஷனே, ದೇವ ಮನುಷ್ಯನೇ, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. வாசிமா. ಎಲೈ ದೇವರ ಮನುಷ್ಯನೇ, ನೀನಾದರೂ ಇವುಗಳಿಗೆ ದೂರವಾಗಿರು. ನೀತಿ, ಭಕ್ತಿ, ನಂಬಿಕೆ, ಪ್ರೀತಿ, ಸ್ಥಿರಚಿತ್ತ, ಸ್ವಾರ್ಥಿ ಕರ್ತವ್ಯ ಇವುಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡು. ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ஓ தேவ மனுஷனே, ಓ ದೇವ ಮನುಷ್ಯ. ஐயா உலகத்துல இருக்கிறவங்க மனுஷருங்க தான் நல்ல மனுஷன்ப்பா. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯರೆಲ್ಲ உலகத்துல நல்ல மனுஷனே ஏராளமா இருக்கிறான். ಲೋಕದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯರು தானம் செய்யறான், தர்மம் செய்யறான், புண்ணிய காரணம் செய்யறான், சத்திரம் கட்டி விடுறான், அவங்கள நல்ல மனுஷன் தான். ದಾನ ಧರ್ಮ ಚಿತ್ರ ಕಟ್ಟುತ್ತಾರೆ, ಅವರು ಒಳ್ಳೆಯ ஆனா ಮನುಷ್ಯರು. மோட்சம் போக முடியாது. ಆದ್ರೆ ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ. ஆனா இங்க என்ன சொல்றார்? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ஓ ಹೇಳುತ್ತಾರೆ? தேவ மனுஷனே, ಓ ದೇವ ಮನುಷ್ಯನೇ, மனுஷன் நல்ல நீ,
ನೀನು தெய்வ ಮನುಷ್ಯನಲ್ಲ, மனுஷன், நம்மெல்லாம் தெய்வ மனுஷன். ನಾವೆಲ್ಲ ದೇವರ ಮನುಷ್ಯರು. ஓ தெய்வ மனுஷனே, ಓ ದೇವ இதை ಮನುಷ್ಯ, விட்டு ஓடு என்று சொல்கிறார். ಇವುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡು ಒಳ್ಳೆ ಅನ್ನುತ್ತಾನೆ. ನಡೆದೇನ பிடிச்சு விட பிசாசு உன்னை. ಒಳಗಡೆ ನಡೆದರೆ ಸೈತಾನ ಹಿಡಿಯುತ್ತಾನೆ. ஆகையால தேவ பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು உன்னை நினைத்திருக்கிறார். ನಿನ್ನ நீ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. சிரேஷ்ட பிள்ளையா இருக்கிறார். ನೀನು ಉತ್ತಮವಾದ மகிமை நிறைந்த தேசத்துக்கு போகிறாய். ಮಹಿಮೆಯುಳ್ಳ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯ. வஞ்சிக்கிற ஆவிகள் உலகத்தை சுத்தி கொண்டு இருக்கிறது. ವಂಚಿಸುವ ಆತ್ಮಗಳು அந்த ಲೋಕದಲ್ಲಿ ஆவிகளுக்கு நீங்கள் அடிமையாகாதபடி இருக்கத்தக்கதாக ಆ ಆತ್ಮಗಳಿಗೆ ಗುಲಾಮರಾಗಿ அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டுமாற கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ಅವರ ಪಾದವನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. மரத்தரை இல்லாத பாவங்கள் இன்னைக்கு கூடாரங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ಕ್ರಮ ನೀತಿ ಇಲ್ಲದ ಪಾಪಗಳು ನಡೆಯುವಂತೆ ಗುಡಾರಗಳಲ್ಲಿ ಸೈತಾನ வித்தியாசமான பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಪಾಪ ಮಾಡಿಸುತ್ತಾನೆ. மாமனாரே மருமகளை மனைவியாக்க ஆரம்பிக்கிறார். ಮಾವ ಎಂಡೆ ಸೊಸೆಗೆ ಹೆಂಡತಿ ಮಾಡಲು தேவர்களே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மருமக மாமியார மனைவியாக்க பார்க்கிறார். ಎಂಡೆ ಸೊಸೆ கடைசி காலத்துல ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ இன்னைக்கு வயசான அம்மாமார்கள் சின்ன பிள்ளைங்களோட காமத்தை நடத்துறார்கள். ವಯಸ್ಸಾದ ಅಮ್ಮನವರು ಚಿನ್ನ இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கர்த்தர் சபையில காட்டி கொண்டு வர்றா. எனக்கு அதனால தான் பலையனாகிவிட்டு ದೇವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ತೋರಿಸಿ ராத்திரி முழுவதும் சிந்திச்சு 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 என்னுடைய தலை பலையனாயிடுச்சு. அதனால தான் நிற்க முடியாதபடிக்கு சக்தியினமாகிவிட்டு. ಆದರೆ ಯೋಚಿಸಿ ಯೋಚಿಸಿ ಬಲಹೀನ ಆಗಿಬಿಟ್ಟರಯ್ಯ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದೆ. அந்த சபையில் எதிர்க்குது. ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ತರ ಇದೆ. அதான் தெய்வ மனுஷனே, ಆದ್ರೆ ದೇವ ಮನುಷ್ಯನೇ விட்டு ஓடு என்று சொல்கிறார். ಬಿಟ್ಟು ಓಡು ಎಂದು ಹೇಳು. கலாத்தியர் புஸ்தகம் வாசிக்க 19:5-19 வாசித்து பாருங்கள். யார் போக முடியாது. ಗಲಾತ್ಯರು 5:19 கடைசி வருஷம் சொல்லி முடிச்ச உடனே எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமா இருக்கின்றன. ஆ. அவையாவன ஆ. விபச்சாரம், பாத்தீங்களா? வேசித்தனம், ಶರೀರ போக ಭಾವದ முடியாது. ಕರ್ಮ இருமா இருமா நீ சொல்ல. விபச்சாரம், ஆ. வேசிதனம், ஆ. அசுத்தம், ஆ. காம விகாரம், ஆ. விக்கிரகாராதனை, ஆ. பில்லி சூனியம், ஆ. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், ஆ. சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், ஆ. பொறாமைகள், கொலைகள், ஆ. வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே ஆ. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் இப்பேற்பட்ட செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதை எடுத்து படிச்சுங்க. ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮಗಳು ಆ. ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿಯೇ ಅವೆ. ಆ. ಯಾವುದೆಂದರೆ ಆ. ಜಾರತ್ವ, ಬಂಡುತನ, ನಾಚಿಕೆ, ஜாரத்துவனா என்ன? விபச்சாரம். ಜಾರತ್ವ ಎಂದರೆ பாஷமா ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ, ಮಾಟ, விக்கிரக ஆராதனை என்ன? போய் செல்லிய கும்பிடுறதல்ல. உன்னை என்ன காட்டிலும் பெருமை யாரும் இல்லைன்னா நீ விக்கிரக ஆராதனை செஞ்ச மாதிரி. ನನಗೆ ಹಗೆತನ, ಆ. ಜಗಳ, ಆ. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಸಿಟ್ಟು, ರಕ್ತಭೇದ, ಭಿನ್ನಮತ, ಮತ್ಸಾರ, ಕುಡಿತನದ, ದ್ವಂದ್ವತ್ತಣ ಇವುಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಇಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವವರು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗುವುದಿಲ್ಲವೆಂದು ನಾನು ಹಿಂದೆ ಹೇಳಿದಂತೆಯೇ ಈಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತೇನೆ. அந்த கலாத்தியர் சபைக்கு சொல்லிக்கிறாரு. திரும்ப 2வது சொல்றாரு. ಗಲಾತ್ಯರ ಸಭೆಗೆ ಮೊದಲು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಎರಡನೇ ಸಾರಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஏன் இந்த பலவீனம் அந்த சபையில் இருந்திருக்கிறது. ಈ ಬಲಹೀನತೆ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದೆ. அப்பதான் அவர் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ಆಗ ಅವರು இப்பேற்பட்டவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாதுப்பா. ಈ ರೀತಿ ಗುಣವುಳ್ಳವರು ಪರಲೋಕಕ್ಕೆ போய் ಹೋಗಲಾರದು. வேதத்தை வார்த்தை பார்த்து உஷாரா இருக்கும். ವೇದವನ್ನು ಓದಿ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. தேவன் கர்த்தாவே நீ என்னை நினைத்துக்கோப்பா. ದೇವರೇ ನನ್ನ ನೆನೆಸಿಕೊಂಡು சரிங்க விழுந்துட்டே என்னை தூக்கி எடுத்துக்கோ. எங்க விழுந்துறோங்க எழுதுறேன் என்று சொல்லுகிறியே. இனி என்னுடைய சரீரம் முழுவதுமாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீ ஜெபித்துக்கொள். ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಸಂಪೂರ್ಣ ನಿನಗೆ இனி ಅರ್ಪಿಸುತ್ತೇನೆ. உனக்காக ஜீவிக்க போகிற தீர்மானம் செய்தியா? ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡುವುದಾದರೆ பரிசுத்தாவியானவர் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நிக்க வச்சு நடக்க வைக்குவார், ஓட வைக்குவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ನಡೆಸಿ ಓಡಿಸುತ್ತಾರೆ. ஆகையால சுவாமி என்ன ஒரு தடவை நினைத்துக்கோ என்று சொல்லுங்க. ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಒಂದು ಸಾರಿ ನೆನೆಸಿಕೋ ಎಂದು ಹೇಳಿ. கடைசி மட்டும் தேவன் நம்மளோட இருக்கிறாரா? ಕೊನೆಯವರೆಗೂ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ 28-20 மத்தேயுல சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோட இருக்கிறேன். 28-20 ಮತ್ತಾಯದಲ್ಲಿ ಲೋಕದ ಕೊನೆಯವರೆಗೂ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ நான் ಎನ್ನುತ್ತಾರೆ. உங்களுக்கு 1:15 வாசிக்கும் போது யோவான் சொல்றார், என்னை ஏற்றுக்கொண்ட நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறாய் என்று சொல்கிறார். ಯೋವಾನ್ 1:15 ನನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿದ ನೀವು ನನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಿ. 15:7 யோவான்ல சொல்கிறார், உன்னை அனாதையை விடமாட்டேன் என்று சொல்கிறார். 15 ಯೋವಾನ್ 15:7 ನಿಮ್ಮ ಅನಾಥರನ್ನಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರೆ. அவரோட நில்லந்தே ಅವರ ಜೊತೆಯನ್ನು ನೆನೆಸಿ ಅವರು தட்டி எழுப்பி நிக்க வைக்கிற. எச்சரிக்கையா இருக்கும். ನಿಮ್ಮನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸಿ மரத்தரை இல்லாத பாவங்கள் சாபம் இருக்கும். அந்த சாபத்தை சுலபமா நிற்க முடியாது. ಕ್ರಮ ನೀತಿ ಇಲ್ಲದ ಪಾಪಗಳಿಗೆ ಸುಲಭವಾಗಿ ಹೋಗಲಾಕಿಸುವುದಿಲ್ಲ. இந்த கலாத்தியர் சபையில அந்த பலவீனங்கள் இருந்தபடியாலே ಗಲಾತ್ಯರ ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಬಲಹೀನತೆ ಇದ್ದುದರಿಂದ கர்த்தர் எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಎಚ್ಚರಿಸಲು நம்ம ಆರಂಭಿಸಿದರು. யாரும் எழுந்து நிற்போம்.